அவ்வளவு முக்கியம் நினைக்கல. லைவ் யூடியூப் கூட. ஓகே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி இன்றைய வகுப்பை தொடங்கலாம். இன்றும் உங்களுடன் இணைந்திருப்பது சிவா சார், த டீச்சர் வித் ஹார்ட், களவானை தமிழ் வித்யாலயத்தின் ஒரு அங்கத்தவன். So I am doing my classes as a teacher with a heart, English with ease. இலகுவாக ஆங்கிலம் என்பது நம்மளுடைய தியரியாக இருக்கும். ஸோ இவரோட இணைந்து இன்னும் ஒரு 2 hours, maybe 2 hours பயணிக்க இருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பயணத்தை மேற்கொள்ள. ஓகே, லெட்ஸ் மூவ். ஸோ இன்னைக்கு பாடம் என்னது அப்படின்னு பார்த்தா எப்படி சொல்லலாம், நம்மளுடைய உடம்பு ஆங்கிலம் என்றால், ஆங்கில மொழி என்றால், நம்மளுடைய தேகம் ஆங்கில மொழி என்றால், அதுல உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த பாடியில சின்ன சின்னதா ஏதோ தெரியுது இல்லையா, கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. நம்மளுடைய கிளாஸுடைய பேரே பூம் வித் ஜூம். ஓகேவா? அப்ப ஜூம் பண்ணி பாருங்க, இந்த பாடியில தெரியும் ஏதோ சின்ன சின்னதா தெரியுது இல்லையா. சோ இந்த உடம்பு ஆங்கிலம் என்று வைத்துக் கொள்வோம். This body is the language of English. ஆங்கில மொழி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்புக்குள்ள போய் பாட்டா பிரிச்சு கை கால் தலை மூக்குன்னு பிரிச்சு போட்டு உள்ளுக்கு ஆள போயிட்டு சின்ன சின்னதா முடிஞ்ச அளவு பிரிச்சு போனால் நம்மளுக்கு கடைசியாக இப்படி பிரிச்சு போகும்போது கடைசியா கிடைக்க போறது, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய உடம்பை மிக சிறிய பகுதியாக பிரிச்சு போகும்போது நமக்கு கிடைக்கும் பகுதி ஒரு செல் என்று அழைக்கப்படுது இல்லையா. திஸ் இஸ் த செல். எத்தனை பேர் பார்த்திருக்கோம், சயின்ஸ் படிக்கும் போது பார்த்திருக்கோம் நிறைய பேர் இல்லையா. மனித களம், விலங்கு களம், மேபி. ஓகே, ஐ எம் ஷுவர் திஸ் இஸ் த விலங்கு களம். ஐ ஹோப் சோ. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோன்னு எனக்கு இப்படிதான் கிடைச்சி. இப்படி எல்லாம் வடிகோல் ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு பட்டர் எல்லாம் பூசி கலரிங் எல்லாம் போட்டிருக்கான்னு எனக்கு ஐ டோன்ட் திங்க், பட் இப்படிதான் இருந்துச்சு. சோ இது ஒரு செல். ஒரு மனித உடம்புக்கு எப்படி ஒரு செல்லோ, ஆங்கில மொழிக்கு நான் சொல்ல போற விஷயம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். Got it? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு உடம்புக்கு எப்படி ஒரு செல் முக்கியமோ, ஒரு அணு முக்கியமோ, சாரி மனித கரு மேபி முக்கியமோ, களம் முக்கியமோ, அந்த போல ஆங்கில மொழிக்கு என்ன முக்கியம், எங்க இருந்து ஆங்கிலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் மூவ். அப்போ ஆங்கில மொழியில், ஆங்கில பாஷையில், இன் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் பிரிச்சு போட்டு பார்த்தால் கடைசியாக மீதியாக இருப்பது, பிரிக்க முடியாமல் இருப்பது இந்த ஃபனீம்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ காட் இட். ஃபனீம்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தால், ஆங்கிலத்தில் உள்ள இல்லாட்டி ஆங்கில மொழியில் உள்ள மிக சிறிய அழகு. நான் சொல்றது கிளியர் தானே? எப்படி உடம்ப நீங்க பிரிச்சு வந்து கடைசியில ஒரு செல்லுல நின்றீங்களோ அந்த மாதிரி ஆங்கில மொழியை பிரிச்சு போட்டு வந்தா நமக்கு கிடைக்கிற கடைசி பகுதி தான் ஃபனீம்ஸ். அப்ப அங்க இருந்து தானே ஆரம்பமாகும். இங்கிலீஷ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து தொடங்கி இருக்கிறேன். இதுக்கு மேல பேசிக்கே இல்ல. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தின் மிக சிறிய கூறு. இதை நீங்க தமிழ்ல எழுதுறீங்களா, சிங்களத்துல எழுதுறீங்களா, இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா, இட் இஸ் யுவர் பிளஷர். I don't mind. Okay, so whatever, இந்த ஃபர்ஸ்ட் 10 minutes கொஞ்சம் போரா இருக்கலாம், நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கலாம், வேற எங்கேயோ கொண்டு விட்ட மாதிரி இருக்கலாம், ஒரு 5-10 minutes. ஓகேவா? பட் திஸ் இஸ் பேசிக். ஓகே, ஸோ டவுட்ஸ் இருந்தா நான் டைம் எடுத்து கேட்கிறேன். நடுவா கேட்டா 2 hours என்னால முடிக்க முடியாம போயிடும். அப்புறம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஏச்சு வாங்க வேண்டி வரும், என்ன சாப்பாடு போடலையா, பிள்ளைகிட்ட ஏச்சு வாங்க வரும். ஸோ அதனால ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் ஸ்பீட் fast. If there are questions, I'll answer later. Okay, smallest unit in English, ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி தான் ஃபனீம்ஸ் னு சொல்றோம். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் லைஃப்ல தேவைப்படும். ஃபனீம்ஸ் என்றால் உச்சரிப்பை பற்றியது. இப்ப நம்ம யோசிப்போம், இங்கிலீஷை பிரிச்சு வந்தா சார் எழுத்து தானே இருக்கு, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல, ஆங்கிலத்தில் நாம் எழுத்துக்களை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. உச்சரிப்பு, ஓசை ஒலி பற்றியே பேசுகிறோம். ஓசை ஒலி பற்றி பேசுகிறோம். சோ நம்ம பேசுற ஓசை ஒலிக்கு தான் நம்ம சொல்றோம் என்னன்னு ஃபனீம்ஸ் சொல்றோம். ஃபனீம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
போன் 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 ஒரு சொல்றதுக்கு பாருங்க. போன் என்றால் ஓசை. உங்களுக்கு தெரியும் டெலிபோன் தொலைபேசி, ஓ மேபி ஓசை இல்லையா? மொபைல் போன் போன் ஓசை. அப்போ போன் என்றால் ஓசை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிறகு படிப்போம் நம்ம ஹோமோபோன் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். ஹோமோபோன்னா ஒரே ஓசை உள்ளவை. சன் சன் மகன் சூரியன் ஒரே சத்தம் இல்லையா? எழுத்து வேறையா இருந்தாலும் ஒரே ஓசை. போன் ஃபனீம்ஸ் ஓசை. அப்ப ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி ஃபனீம்ஸ் என்றும் அது ஓசையை பற்றியதாகவும் இருக்கும், எழுத்து பற்றியது அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆங்கிலத்தில் நம்ம எப்படி 26 எழுத்துக்களை பற்றி பேசுகிறோம். அவ்வளவுதான் நம்ம பேசுறது. 26 தமிழில் 200 இப்படி எல்லாம் சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல just 26 letters. ஆனால் அந்த 26 எழுத்துக்களை வைத்து 44 ஓசைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். I hope you got it. 26 எழுத்துக்களை வைத்து 44 ஓசைகளை உருவாக்கி இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த 44 ஓசைகளை பற்றி நான் படிக்க வேண்டுமா? இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. நான் சும்மா உங்களுக்கு காட்டிக்கிட்டு வர்றேன். தட்ஸ் ஆல். இதெல்லாம் ஐயோ அதெல்லாம் படிக்கணுமா? இங்கிலீஷ் எக்ஸாமா செய்ய போறோம்? இல்ல. ஜஸ்ட் லேர்ன், ஜஸ்ட் நோ தீஸ் திங்ஸ். தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? ஜஸ்ட் தெரிந்து கொள்ளுங்கள். தட்ஸ் ஆல். ஓகே. written between 2 slashes. ஃபனீம்ஸ் என்பவை ஆங்கிலத்தின் மிக சிறிய கூறு, ஒரு செல் போன்றது. உச்சரிப்பை தான் இது காட்டும், சப்தத்தை, சப்தம், ஓசை. 44 ஃபனீம்ஸ்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. 44 ஓசை வகைகள் உள்ளன. written between 2 slashes. எப்பயும் 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதப்படும். இது வந்து ப இல்ல உப் என்பது 2 ஓசை 2 ஸ்லாஷுக்கு இடையில தான் எழுதப்பட்டு. பாத்தீங்கன்னா தெரியும். 2 ஸ்லாஷ்க்கு இடையில எழுதப்பட்டு. ஓகே, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ ஆங்கிலத்தில் மிக சிறிய கூறு ஃபனீம்ஸ் என்றும் அது ஓசைகளை சார்ந்து இருக்கும். அங்கு 44 ஓசைகள் இருக்கும். அவை 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதப்படும். தட்ஸ் ஆல். சிம்பிள். யா? ஓகே, மூவ். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம எங்கேயும் கண்டிருக்கோமா? in our lifetime have we seen these things? கண்டிருக்கோமா லைஃப்ல? பாருங்க, ஏ போட்டு 2 அம்புக்குறி மாதிரி ஏதோ போட்டுருக்கோம். அது வேற மாதிரியும் சிக்னல் சிம்பிள் மாறும். சி அடுத்த பக்கம் போட்டு 2 குறி, ஏயும் ஈயும் பிணைச்சு ஒரு குறி, ஈ அடுத்த பக்கம் போட்டு ஒரு குறி. எப்படி இருக்கு? சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா? இது எல்லாமே ஏ என்ற ஒரு எழுத்தின் உச்சரிப்புகள். ஏ என்ற எழுத்தை நாம் எப்படி உச்சரிக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. இட் ஷோஸ் ஹவு ஏ இஸ் ப்ரொனவுன்ஸ்டு. அப்பப்போ நான் கொஞ்சம் இங்கிலீஷ் போட்டுக்கணும், நான் இங்கிலீஷ்ல காட்டணும் இல்லையா? அதனால ஓகேவா? சோ ஏ என்ற எழுத்து எப்படியாக உச்சரிக்கப்படுகிறது, இடத்துக்கு இடம் அதனுடைய உச்சரிப்பு எப்படி மாறுகிறது என்பதை ஃபனீம்ஸ் காட்டுகிறது. ஓகே, இது ஒரு இன்னும் 2 மினிட்ஸ்ல இந்த பாடம் முடிஞ்சிடும். டோன்ட் வரி. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் டோன்ட் வரி, சிம்பிள். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நான் ஒரே எழுதி முடிக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 4 சொற்கள் பாருங்க, நல்லா பாருங்க. லுக் அட் கிளியர்லி. இந்த 4 சொற்களிலும் ஏ இருக்கிறது இல்லையா? இந்த 4 சொற்களிலும் ஏ இருக்குது பாருங்க. BAR, BAT, BALL, AGO. ஆனால் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் விளங்க. ஆமா இல்ல, இவ்வளவு நாள் இதை நம்ம யோசிக்கவே இல்ல. அப்படி தோணும், அந்த ஃபீல் வரணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆமா இல்ல, இதெல்லாம் நம்ம படிச்சில்ல, இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நமக்கு காட்டல அப்படிங்கிற ஃபீல் வந்தா தான் இந்த பாடம் எல்லாம். ஓகே, சோ இப்போ முதலாவது பாருங்க, பார். ஆற விட்டுருங்களே. பா பா சொல்லி பாருங்க. மைக் ஒன்னு இல்ல, பட் சொல்லி பாருங்க. வீட்டுல ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, வாப்பாவுக்கு, உம்மாவுக்கு, தாத்தாவுக்கு தெரியணும் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறது. நோ ப்ராப்ளம் இன் இட். ஓகேவா? நம்ம செஞ்சா தானே பிள்ளைகளும் செய்வாங்க. ஓகேவா? அப்போ பா ஆ, அங்கு ஏ வந்து ஆ என்ற உச்சரிப்பை கொடுக்கும். இப்போ ஃபாதர் எழுதும் போது FA, ஃபா ஃபா ஆ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது. கா, தெரியுதா நான் சொல்றது கிளியர் நினைக்கிறேன். கா. ஓகேவா? அப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அப்படி ஆ அப்படின்னு உச்சரிப்பு வந்தா அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அது ஒரு ஃபனீம். அடுத்து பாருங்க, பேட்.
தமிழில் இப்படி ஒரு உச்சரிப்பு இல்ல இல்லையா? தமிழ்ல அப்படி இல்ல. சிங்களத்துல தான் இருக்கு. அத்தா இல்லையா? அந்த மாதிரி தமிழ்ல அப்படி உச்சரிப்பு இல்ல. அப்ப பாருங்க பேட். அப்போ இங்க வந்து பாருங்கிறீங்களா, இங்க வந்து பட்டன் இல்லையா சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க இங்கிலீஷ் எவ்வளவு ஃபனியா இருக்குன்னு. இங்க வந்து பார்னு சொல்றோம், அப்ப இங்க வரையில எப்படி பாட்டுன்னு இல்லையா சொல்லணும்? பாட். ஆனா அப்படி சொல்ல மாட்டோமே, பெட்னு சொல்றோம். ஏன் யோசிச்சீங்களா எவ்வளவு நாள்? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபனீம்ஸ். அங்கு என்ற உச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. கிளியர்? இங்க வந்து பாருங்க, போல் போல், ஓ போ போல். ஓ என்ற உச்சரிப்பை கொடுக்குது. ஏவே ஓங்கிற சப்தம் கொடுக்குது. ஓ எப்படி இருக்குன்னு பாத்தீங்க தானே? அடுத்து இங்க வருவோம். ago 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 ஏங்கிற உச்சரிப்பு மாதிரி இல்ல, எகோ ஏன்னு கூட சொல்லலாம். ago இல்லாட்டி எகோ எகோ ஏ. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கும், ஏ என்ற ஒரு எழுத்து, one letter gives 4 pronunciations or gives 4 sounds, maybe sounds rather. 4 சத்தங்களை கொடுக்குது இல்லையா? ஏங்கிறத உருக்கி போட்டா 4 சத்தம் கேட்கும் நமக்கு. ஓ ஏ கேட்கும். இப்ப விளங்குதா? இந்த மாதிரி ஆங்கிலத்தில் நான் பேசும்போது நீங்க குறிச்சு கொள்றேன்னா குறிச்சுக்கோ. I am not going to give any time for writing and other purposes. ஓகேவா? ஓகே. ஆங்கிலத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஓகே வெயிட். இந்த பாருங்க, 44 வகையான இந்த மாதிரி உருவங்கள் இருக்கின்றன. 44 இந்த மாதிரியான உருவங்கள் இருக்கின்றன. இப்ப இது பாடம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை இங்கிலீஷ்ல, பட் தெரிஞ்சிருக்கணும் நீங்க. இந்த மாதிரி ஓசைகள் எத்தனை இருக்குது? 44. நான் உங்களுக்கு ஒரு சிலதை மட்டும் காட்டுறேன். எல்லாம் இருக்கு என்கிட்ட, பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஷோ ஆல். ஓகே, டைம் போதாது இல்லையா? கொஞ்சத்தை மட்டும் காட்டுறேன். அதோட இந்த பாடம் முடிஞ்சு, ஃபனீம்ஸ் என்ற பாடம் முடிகிறது. ஓகே, எனி டவுட்ஸ்? பாப்பா நிறைய பேர் கை தூக்குனாங்க. I'll see whether any doubts. Agilan or someone. Any doubts? You can switch on your mic. Agilan? நான் உங்களுக்கு சான்ஸ். ஓகே சாரி, அப்போ கை கீழே போட்டுக்கோங்க. ஓகே தம்பி. சஃபா, மேபி சஃபா. You can switch on and ask. இல்லையா? அகிலன் கையை கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே, நோ டவுட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ளீஸ். ஓகே, நோ டவுட்ஸ். ஐ எம் மூவிங். சட்ல போடாங்க. நான் சட் பார்க்கறது குறவு, எனக்கு சட் பார்க்க டைம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் டோன்ட் புட் எனிதிங் இன் தி சட். ஓகே, சில யாரோ கேட்டிருக்காங்க சட்ல இது எந்த கிளாஸுக்குன்னு. இது வந்து இங்கிலீஷ், எந்த கிளாஸா இருந்தாலும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். மேபி above grade 9. in 9 ஃபனீம்ஸ் இருக்கு. 9ஆம் வகுப்பு பாடத்துல ஃபனீம்ஸ் இருக்குது. ஓகேவா? கிரேட் 9ல ஃபனீம்ஸ் இருக்கு. ஓகே, ஃபனீம்ஸ் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? ஃபனீம்ஸ் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சின்ன சவுண்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். எல்லாத்தையும் நான் காட்ட போறது நோ டைம். யா, focus on producing just the phoneme, as in banana, d as in dinosaur, as in fish, g as in guitar, as in hand, j as in gun. Some graphemes, such as Q and X, are composed of 2 phonemes. For example, Q makes the sound and X makes the sound. The next, make sure students hear you pronounce phonemes correctly. You're modeling the language that they need to independently decode and write words. Just like the consonants, the English language has a wide variety of vowel phonemes, with sh as in shoes, as in the middle of mother, as in third. Make sure students hear you pronounce phonemes correctly. You're modeling the language sound in igloo. Ah, as in the first sound in octopus.
as in the first sound in umbrella. Okay, so that's all about phonemes. பார்த்திருப்பீங்க அந்த உச்சரிக்கிற முறைகள். நீங்க யூடியூப் போயிட்டா பார்த்தா தெரியும். அதை நான் காட்ட தேவையில்ல உங்களுக்கு. You are not small kids, so I don't want to show them all. So இன்டர்நெட் போய் பார்த்தா தெரியும் எப்படி அது ப்ரொனவுன்ஸ் ஆகும். So it's okay, it finished. அப்ப phonemesனா சின்ன விஷயம், நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இவ்வளவுதான். phonemes என்றால் ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி. அதுதான் உடைச்சு போன பகுத்து பார்த்தால் கடைசியாக இருப்பது. அது ஓசையை பற்றி காட்டும். அங்கு 44 ஓசை வகைகள் உள்ளன. அவற்றை 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதுவார்கள். இன்னும் நீங்க வேணா யூ கேன் ஃபைண்ட் இட் இன் யுவர் இன்டர்நெட் அண்ட் மோர். ரைட், இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு பாருங்க. நம்ம லைஃப்ல நம்ம பிழையா விடுற இங்கிலீஷ் பிழைச்சு போறதுக்கான பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒண்ணு மர்ஃபிம்ஸ் பற்றியான அறிவு நமக்கு இல்லாமை. ஸோ இங்கிலீஷ் ஓ லெவலுக்கா இருக்கட்டும், நார்மலா இங்கிலீஷ் யூஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், இதுதான் எப்படி ஒரு சொல் உருவாகிறது என்று சொல்ல போறோம். இப்போ ஓசை எப்படி வருதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்படி ஒரு சொல் உருவாகிறது என்று. இன்னும் 1.5 hourல நம்ம இதை படிக்க போறோம். ஓகே, குட். இப்ப பாருங்க, பென். நல்லா பாத்துக்கோங்க. பென் இது ஒரு மர்ஃபிம். எனக்கு சொல்றேன், ஒரு மர்ஃபிம். பென்ஸ். இந்த பென்ஸை நம்ம என்ன செய்யலாம்? 2ஆக பிரிக்கலாம். நல்லா பாருங்க, பென் பிளஸ் எஸ்ன்னு பிரிக்கலாம் இல்லையா? பென்கிற சொல் இருக்குது. ஓகே, திருப்பி பென்ஸ்னு ஒரு சொல் இருக்கு. ஓகே, இப்போ பென்ஸ்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? 2ஆக வகுக்கலாம், பிரிக்கலாம். பென் பிளஸ் எஸ்ன்னு பிரிக்கலாம். இப்போ மர்ஃபிம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, போக புரியும். இங்க இருக்கிற பென் என்பது ஒரு மர்ஃபிம், எஸ் என்பது ஒரு மர்ஃபிம். ஓகேவா? சின்ன ஒரு ஐடியா எடுத்துங்க, பெருசா ஒன்றும் விளங்காது எனக்கு தெரியும். சின்னதா ஒரு க்ளூ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி ஓகேவா? அப்படியே நம்ம போவோம். இதுக்கு அடுத்து வாக்கியங்கள், வினை சொற்கள், வாக்கியங்கள் எப்படி உருவாகுது, எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், அப்புறம் லைஃப்ல ஸ்போக்கன் எப்படி வரப்போகுது, எல்லாம் மெதுவா ஸ்லோலி. ஸோ திஸ் இஸ் த பிகினிங் அண்ட் திஸ் லெசன் வாண்ட் பி ரிப்பீட்டட் அகைன். இந்த பாடத்தை மீண்டும் செய்ய போறதே இல்லை. ஓகே, நோ, நெவர். போதும், ரொம்ப செஞ்சாச்சு. ஓகே, ஸோ குக் பாருங்க, குக் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு மர்ஃபிம் தான். நான் இன்னும் விளக்கம் தர்றேன், பாத்துக்கோங்க. குக்கிங், இப்ப நீங்களே சொல்லி பாருங்க. குக்கிங்க நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு சொல்லி பாருங்க. குக்கிங் எப்படி பிரிக்கிறோம்? குக் பிளஸ் ஐஎன்ஜின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப குக் என்றால் என்ன? ஒரு மர்ஃபிம். குக்கிங் என்றால் என்ன? அதுவும் ஒரு மர்ஃபிம் தான். ரைட், குக்ஸ் நீங்களே செஞ்சு பாருங்க. நான் சொல்ல முதல்ல நீங்க மனதால செஞ்சு பாருங்க, நல்லவங்க மாதிரி. Okay, cooks. Please don't put anything in the chat. I want to read a lot on chats. So if you have any doubts, you can just text me in WhatsApp. Okay, without the doubts in the WhatsApp la kelunga. I am just bored with those chatting and everything. Okay, sorry. அப்போ cooksங்கிறத நீங்க என்ன செய்யலாம்? பிரிச்சு பாருங்க. எப்படி பிரிக்கலாம்? cook plus s ன்னு பிரிக்கலாம் இல்லையா? அப்ப cook என்றதும் ஒரு மர்ஃபிம், எஸ் என்றதும் ஒரு மர்ஃபிம். இன்னும் சொல்றேன், குக்டுங்கிறத பிரிக்கிறோம். இது நல்லா இருக்கும், நீங்களும் பேசி நானும் பேசி அப்படி இருந்தால். பட் ஐ எம் நாட் ஷுவர் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். போன பேரும் தெரியும் தானே? ஸோ ஜஸ்ட் சம் சேஃப்டி கியர்ஸ் ஆகிய. ஓகே, குக்டு எப்படி பிரிக்கிறோம் சொல்லி பாருங்கம்மா, எல்லாரும் சொல்லி பாருங்க. குக்டு, குக் பிளஸ் இடி, குக் பிளஸ் இடி. அப்போ குக் என்பதும் ஒரு மர்ஃபிம், இடி என்பதும் ஒரு மர்ஃபிம். ஓகே, இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, உங்களுக்கு அந்த சான்ஸ் நான் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, யாதுர்ஷி, எனி டவுட்? யாதுர்ஷி மைக் ஆன் பண்ணி கேட்டு பாருங்க. திலகேஸ்வரன், மேபி மிஸ்ஸஸ், யூ கேன் ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகேம்மா, கேளுங்க. சார், இந்த மர்ஃபிம்ங்கிற வேர்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் பிரிக்கிறோம், குக்ஸக ஐஎன்ஜின்னு பிரிக்கிறோம், குக்ஸக இஸ்ன்னு. ஆனா நாங்க இதுதான் மர்ஃபிம்னு எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? அத இந்த வேர்ட்ஸ் இதுல அடங்கும். இப்படிதான். இப்போ நான் அடுத்து இன்னும் லெசன் போக நான் இது எப்படி சேர்ந்திருக்கு, எஸ்சிஏன் சேர்ந்துச்சு, இடிஏன் சேர்ந்துச்சு அப்படிங்கிற இதையும் கொடுப்பேன். ஓகேவா? அது கட்டாயம் சொல்லி கொடுக்க போறேன். அடுத்த ஸ்டெப்ல அதை சொல்லி கொடுக்க போறேன். என்னத்துக்கு ஐஎன்ஜி சேருது, இல்லாட்டி எஸ் எப்போ சேருது, எஸ் இல்லாம வேற எதுவும் சேருமா, அதுவும் சொல்லி கொடுப்பேன்.
இப்போதைக்கு வெரி குட் குவெஸ்சன், நல்ல கேள்வி, சந்தோஷம். அந்த கேள்விகள் கேட்கும் போது என்னுடைய அந்த சொல்றதுக்கான ஈஸியா இருக்கும் இல்லையா? பட் உங்களோட கேள்விக்கு நான் இப்ப சொல்ற ஆன்சர் வந்து ஓகே, உங்களுடைய ஆன்சர் இன்னும் வெயிட் பண்ணுது, காத்து கொண்டிருக்கு உங்களுக்கான பதில். ஆனால் இப்போ நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கிறது, இதை எப்படி பிரிக்கிறோம், இது எல்லாமே மர்ஃபிம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவாமா? அப்போ போக ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே தானே? ஓகேமா. ஓகே, थैंक यू. ஓகே, ஷூர், ஐ லைக் தட். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அகிலன் முதல்ல தூக்குன கைன்னு நினைக்கிறேன். அகிலன் ப்ளீஸ் லோ யுவர் ஹேண்ட். ஓகே, கேள்வி முடிச்சுட்டா பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, கேளுங்க, பயப்படாம கேள்விகளை கேளுங்க. சாரி, அந்த கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் ஆன்சர் பண்ண வருவேன், இல்லாட்டி அந்த பிளாக் ஆயிரும் இல்லையா? சோ நல்ல கேள்வி அவங்க கேட்டது. இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி அது, பட் இதுல கண்டுபிடிச்சிக்கலாம். குக் ஐஎன்ஜி, குக் எஸ், குக் இடி. குக் என்றாலும் ஒரு மர்ஃபிம், ஐஎன்ஜி என்றாலும் ஒரு மர்ஃபிம். குக் என்றாலும் ஒரு மர்ஃபிம், எஸ் என்றாலும் ஒரு மர்ஃபிம். குக், குக்ட், போத் ஆர் மர்ஃபிம்ஸ் தான். மேல இருக்க குக் கூட ஒரு மர்ஃபிம் தான். நான் சொல்ல வர்றேன் என்னன்னு பாருங்க, கொஞ்ச நேரம் போயில விஷயம் புரியும். ஓகே, மர்ஃபிம்ஸ். மர்ஃபிம்ஸ்னா என்னன்னு ஒருத்தர சொல்றேன். இன்னும் உதாரணங்கள் பேச முதல்ல. மர்ஃபிம்ஸ் என்றால் ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி, ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல இருக்கிற மிக சிறிய பகுதி, பட் வித் மீனிங், அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ், சிறிய பகுதி, வித் மீனிங். ஃபனீம்ஸுக்கும் மர்ஃபிம்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப கொஞ்சம் பார்க்கணும். என்னடா ஃபனீம்ஸுக்கும் வித்தியாசம், ரெண்டும் ஸ்மாலஸ்ட்னு சொன்னாங்க. நான் வேகமா பேசுறேனான்னு தெரியல. ஃபனீம்ஸுக்கும் மர்ஃபிம்க்கு என்ன வித்தியாசம்னு காணணும் இல்லையா? ஃபனீம்ஸும் சிறிய பகுதி, மர்ஃபிம்ஸும் சிறிய பகுதி. ஆனால் ஃபனீம்ஸுக்கு அர்த்தம் இல்லை, அங்கு ஓசை மட்டுமே இருக்கும். மர்ஃபிம்க்கு அர்த்தம் இருக்கும். அப்ப டக்குனு அந்த அம்மா கேட்ட மாதிரி ஒரு டவுட் ஒன்று வரலாம் அவங்களுக்கு. அப்ப என்ன சார் இங்க என்ன சார் அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். குக்குக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஐஎன்ஜிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? கொண்டு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம இன்னும் முன்னர் படிப்போம், இன்னும் முன்னுக்கு படிப்போம். எஸ் என்பது அது ஒரு வினைச்சொல்லின் உருவத்தை காட்டுறதுக்காக போட்டிருக்கோம், முன்னுக்கு படிக்க போறோம். இடி இறந்த காலத்தை காட்டுறதுக்காக போட்டிருக்கோம். பிறகு பார்ப்போம், இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட்டா? அப்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ் வித் மீனிங், அர்த்தத்துடன் கூடிய மிக சிறிய பகுதி. எதை பத்தி பேசும்? அர்த்தங்களை பற்றி பேசும். இங்கு ஓசை அல்ல, அர்த்தம். ஓகேவா? ஓகே, அட்லீஸ்ட் ஒன் மர்ஃபிம். அதாவது ஒரு சொல், முக்கியமான பாயிண்ட் இது. இப்ப பாருங்க, நம்ம எப்படி சொல் உருவாகுதுன்னு பார்க்கணும். ஒரு சொல் உருவாக குறைந்தபட்சம் ஒரு மர்ஃபிமாவது இருக்கிறது. ஒரு மர்ஃபிம் வந்து சில ஃபனீம் சேர்ந்து உருவாகலாம், உச்சரி சப்தங்கள் சில சேர்ந்து உருவாகலாம், அப்படித்தானே? ஒரு ஃபனீம் ஒரு மர்ஃபிமா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க என்ன விஷயம்னா, அதெல்லாம் மறந்துருங்க. இப்ப இதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஒரு சொல் உருவாக குறைந்தபட்சம், ஒரு அர்த்தமுள்ள சொல் உருவாக குறைந்தபட்சம் ஒரு மர்ஃபிமாவது இருக்கணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஐ அம் ரெடி டு ஆன்சர். அகிலன் உங்களோட கை இன்னும் தூக்கி இருக்கு இல்லையா? டவுட் இல்லையா? ஓகே, இமேஷ் கேளுங்க. இமேஷா கேளுங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க, டைம் போகுது. இமேஷா, யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். ஒருத்தர் கொடுத்தோன்னு சான்ஸ் எடுத்துக்கோ. மைக் ஆன் பண்ணுங்கம்மா, லேட் ஆகுது இல்லையா? ஏதோ ப்ராப்ளம். ஓகே, மின்ஃபா சொல்லுங்க. மின்ஃபா சார், இதை இன்னொரு வாட்டி விளங்கப்படுத்துறீங்களா? ஓகே, ஷூர். ஓகே, லாஸ்ட் டைம் I can go back. Okay, no problem. புபுதிகா, மேபி புபுதிகா கேளுங்க. புபுதிகா கேளுங்க இல்லையா? சார், ஒரு வேர்ட்ல எத்தனை மர்ஃபிம் இருக்கலாம்? அப்படியா? மர்ஃபிம்ஸ் இருக்கலாம். இல்ல, குறைந்தது ஒன்னு இருக்கு சார். ஒரு வேர்ட்ல எத்தனை மர்ஃபிம்ஸ் இருக்கலாம் சார்? குட் क्वेश्चन, நல்ல கேள்வி. குறைந்தது எத்தனை மர்ஃபிம் இருக்கணுமா? குறைந்தது ஒன்று இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன்னு இருக்கணும். அதுக்கு மேலதிகமா சில வேளை 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கிற சொற்களும் 1 or 2 எனக்கு தெரிஞ்ச அளவுல இருக்கு. பட் 3 நிறைய இருக்குது, 2 வேண்டிய மாதிரி இருக்குது. பார்ப்போம், இன்னும் முன்னுக்கு போயில பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இப்ப விளங்குச்சு தானே வித்தியாசம்? ஃபனீம்ஸ் என்றால் மிக சிறிய பகுதி, ஓசையை பற்றி கூறியது. ஓகேவா? சத்தம். மர்ஃபிம்ஸ் என்றால்
அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றோம். சரியா? அப்ப அட்லீஸ்ட் எத்தனை மார்ஃபிம் இருக்கணும் ஒரு சொல்லுக்கு? ஒரு சொல்லுக்கு குறைந்தபட்சம் ஒரு மார்ஃபிம் இருக்கணும். தயவு செய்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்ல விலங்கலன்னு ஓடி போக தேவையில்லை. ஓகேவா? இப்ப பாப்போம். நான் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கோச்சிக் கூடாது, நான் அப்படி எடுப்பேன் இல்லையா? அப்பதான் மைக் ஆன் பண்ண ஏலா. மைக் ஆன் பண்ணது மாதிரிதான். ஓகே, நான் தான் ஹோஸ்ட். ஐ நோ. நான் எலவ் பண்றதுக்கு நீங்க கையை தூக்கணும். நீங்க டவுட் இருந்தா கையை தூக்குங்க, நான் எலவ் பண்றேன் உங்களை. ஓகே, நான் சொன்னேன் முதல்ல ஸ்டார்ட்லயா, வந்தவங்க தெரியாதா இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கையை தூக்குங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கையை தூக்கி கேளுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் தெரியும் தானே, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. So I can help you to switch on your mic. இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அதனால தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ராஹிம் சொல்லுங்க. இப்ராஹிம், உங்களோட மைக்ல ஏதோ பிரச்சனை, சிக்னல் பிரச்சனை. கண்டுபிடிக்கிறேன் சார். விலங்கல கேளுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறேன் சார்? ஒரு சென்டென்ஸ்ல பெர்ஃபார்ம் எப்படி வந்து? சென்டென்ஸ்ல எப்படிதான், சென்டென்ஸ்ல வந்து சொற்கள் இருக்கும். அந்த ஒரு சொல்ல எடுத்து தான் என்ன மார்ஃபிம் இருக்குன்னு பார்க்கணும். பாப்போம். இன்னும் போவேல உங்களுக்கு விஷயம் புரியும். இன்னும் விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ஓகேவா? இப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு வர முடியுமான்னு பார்ப்போம். சிம்பிள் தான், பயப்படாதீங்க. மேக்கலா மணி, கேன் யூ கம் ஆன் லைன் ப்ளீஸ்? முடியுமா? உங்களுக்கு விருப்பமா? நோ ப்ராப்ளம். விருப்பமா தான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க மைக்க. விருப்பமா இருந்தா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பமானவங்க கை தூக்குங்க குயிக்கா. சோ ஓகே, Aksha. Okay, Aksha. That's good. Aksha, can you switch on your mic? ஓகே சார். Good evening. Good evening. குட் ஈவினிங் சார். Okay, நான் சொல்ற சொற்களை நீங்க பிரிச்சு எனக்கு சொல்லுங்க எத்தனை மார்ஃபிம் இருக்குன்னு. புக்ஸ் எத்தனை மார்ஃபிம் இருக்கு? என்னென்ன மார்ஃபிம்? என்ன சார்? புக்ஸ்ங்கற சொல்ல எத்தனை மார்ஃபிம் இருக்கு? அவை என்ன? ஒரு மார்ஃபிம் தான் சார் இருக்குது. நல்லா யோசிங்க. ரெண்டு மார்ஃபிம் இருக்கு சார். ரெண்டு மார்ஃபிம். பிரிங்க. புக் பிளஸ் எஸ். ஓகே, அப்ப எத்தனை மார்ஃபிம் இருக்காங்க? ரெண்டு மார்ஃபிம். புக்கும் ஒரு மார்ஃபிம் தான், எஸ்ஸும் ஒரு மார்ஃபிம் தான். ஓகேவா? ஒத்துக்குறீங்களா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ட்ரீஸ் பிரிச்சு சொல்லுங்கமா குயிக்கா. ட்ரீ பிளஸ் எஸ். எத்தனை மார்ஃபிம்? Two morphemes. Very good, fantastic. Unkind. Two morphemes. Oh. Un plus kind. Oh, okay. Thank you very much, ma. Thank you very much. அப்போ ஒரு சொல்ல எப்படி மார்ஃபிம்ஸ பிரிக்கிறோம்னு இப்ப ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். புக்ங்கிறது ஒரு மார்ஃபிம், எஸ்ங்கிறதும் ஒரு மார்ஃபிம். ட்ரீங்கிறது ஒரு மார்ஃபிம், எஸ்ங்கிறதும் ஒரு மார்ஃபிம். அன்ங்கிறதும் ஒரு மார்ஃபிம், கைண்ட் என்பதும் ஒரு மார்ஃபிம். ஓகேவா? குட். Thank you very much, ma. Okay, sir. Thank you very much. Thank you very much. Okay. Welcome, sir. Okay. நாம் பாப்போம். அடுத்த ஸ்டெப் போறோம். ஓகேவா? மேபி ஃபாத்திமா. ஓகே, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்ப லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜக்ஷியா, மேபி ஜக்ஷியா, switch on your mic. ஓகேவா? ஜக்ஷியா? ஓகே, are you ready? Yes, sir. ஓகே, டீச்சர்ஸ் பிரிச்சு சொல்லுங்கம்மா குயிக்கா. டீச்சர்ஸ் பிரிச்சு சொல்லுங்க. லேட் ஆகனா வேற யார்கிட்ட ஓடிடுவேனா? குயிக்கா, டைம் போகுது. Plus es. டீச் பிளஸ் es. ஏமா டீன்னு பிரிக்க இயலாது, அது இயலாது இல்லையா? டீக்கும் டீச்சருக்கும் சம்பந்தம் இல்லாதனால டீச் பிளஸ் எஸ். ஓகே, டீச்சர். Teach plus er. டீச் பிளஸ் டீன்னு பிரிக்க இயலாதாமா? ஷூரா? பிரிக்க முடியாது தானே? ஏன்னா தேனீருக்கும் டீச்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓ, அப்ப டீச் பிளஸ் er. அப்ப டீச் er என்னென்ன மார்ஃபிம்னு சொல்லுங்கம்மா குயிக்கா. Teach plus er. அப்ப மார்ஃபிம் என்னென்ன? எத்தனை மார்ஃபிம்? ரெண்டு மார்ஃபிம். டீச்சர்ஸ் பிரிங்க, கவனமா பிரிங்க. இது Teacher plus s. பிழை. wrong answer. யோசிங்க. Teach plus ers. பிழை. wrong answer. யோசிங்க குயிக்கா. Fatima, I am going to Fatima also. Fatima, can you switch on please? Fatima. Teach plus er plus s. Very good, fantastic. Teach
er plus s. How many morphemes ma? எத்தனை morphemes ma? There are 3 morphemes. There are 3 morphemes. Clear தானே? No problem in it இல்லையா? Right. திருப்பி sorry நான் குயிக்கா போயிட்டு ஃபாத்திமாமா கொஞ்சம் இருங்க அப்படியே ஆன்லைன். மத்தவங்க ஏதாவது இதுல டவுட் இருந்தா பாத்துக்கோங்க. டீச்சர்ஸ் என்பதை ஃபாத்திமாமா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் a second ஓகேவா? டீச்சர்ஸ் பிரிக்கிறோம் teach plus es. teacher plus teach plus er ரெண்டு morpheme. teachers பாருங்க teach என்பது ஒரு சொல், er என்பது ஒரு சொல், s என்பது ஒரு சொல். அப்ப அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா? ஓ இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம் பிறகு. ஓகே ஃபாத்திமா ஆயுத இருக்கீங்களா? ஃபாத்திமா have you gone? ஓகே, who is this? மைக் ஆன் பண்ணுங்கம்மா. பேரு I can't see your name. திருப்பி ஒரு ஃபாத்திமா அக்ஷா மேபி. switch on your mic please. ஃபாத்திமா அக்ஷா கேக்குதா? ஓகே சார். ஓகே, இதுல மட்டும் நான் ஹெல்ப் எடுத்துக்கிறேன் இல்லையா? இல்லாட்டி நான் குயிக்கா போவேன். சொல்லுங்கம்மா, யூஸ்ஃபுல்லி உங்களால பிரிக்க முடியுமா? ஆமா. சொல்லுங்கம்மா, பிரிங்க. யூஸ் plus full plus y. ஃபுல்னா என்ன ஸ்பெல்லிங்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு நினைக்கிறீங்க? ஓ மைக் ஆஃப் ஆக்கிராங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லுக்கு ஓகே சொல்லுங்க. ஃபுல்லுக்கு FULL. இல்ல, அதனால தான் நம்ம மிஸ்டேக் விடுறோம். அந்த ஃபுல் வேற, இந்த ஃபுல் வேற. ஓகேவா? ஓகே சார். அந்த ஃபுல் வந்து நிறைந்த அப்படிங்கிறது தானே, அது வேற. அப்ப இங்க எப்படி பிரிக்கிறோம் சொல்லுங்க இப்போ கணக்கா? use plus FUL plus LY. வெரி குட், திஸ் இஸ் த வே. அப்போ how many morphemes? எத்தனை morphemes இருக்குமா? 3 morphemes. 3 morphemes. கிளியரா? அப்ப அந்த ஃபுல் வேற. ஓகேவா? நம்ம FULL னு ஒரு ஃபுல் சொல்லுவோம். அது இது இல்ல, அது ஒரு மார்ஃபிம்ல, அது ஒரு நான் இன்னும் வரையில சொல்றேன், இந்த முன்னுக்கு போயில சொல்றேன். இம்பார்ட்டன்ட் பிரிங்கம்மா. Any idea? It's hard sir. It's difficult. Can I கஷ்டமா இருக்கா? ஆமா. Just try பண்ணுங்க. ஏதாவது ட்ரை ஒன்னு கொடுத்து பாருங்களேன். import plus then இன்னும் யோசிங்க. I am plus spot plus. ஓகேமா, ஓகே, வெல் ட்ரை. ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் யுவர் ட்ரைங். நல்லா பாத்துக்கோங்க. சில சொற்கள் நம்ம நினைக்கிற மாதிரி பிரிக்க கூடியவை இல்லை. இப்ப சிலர் பிரிக்கலாம், என்ன செய்யலாம் இதுல? சார் எறும்பு இருக்கு தானே, ஆண்ட் இருக்கு, ஆண்ட வேற பிரிச்சு போடுவோம். போர்ட் இருக்கு, போர்ட்னா துறைமுகம் இருக்கு, பிரிச்சு போடலாம்னு பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் என்பது பிரிக்க முடியாத ஒரு சொல். ஓகேவா? எறும்புக்கும் துறைமுகத்துக்கும் முக்கியமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானேமா? கிளியரா? ஓகே, அப்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. மகாபதம் படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ்ல? ஓகேவா? ஓகே, அப்ப எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைல்டிஷ் குழந்தைத்தனம், ஃபூலிஷ் முட்டாள்தனம். சோ அந்த மாதிரி இங்கிலீஷ் பிரிச்சு பார்க்க முடியுமா? சைல்டிஷ் ரெண்டா பிரிச்சா சைல்ட் பிளஸ் லிஷ், ஃபூல் பிளஸ் லிஷ், ஃபூலிஷ். இங்கிலீஷ் பிரிக்க முடியுமா? பிரிக்கிறீங்களா? இங்கிலீஷ் பிரிக்க முடியாது நினைக்கிறேன். பிரிக்க முடியாது. யாரும் இப்படி ட்ரை பண்ணா சரின்னு நினைக்கிறீங்களா? இங் பிளஸ் லிஷ் அப்படி பிரிக்கலாமா? நோ இல்லையா? நோ, we can't. சோ இங்கிலீஷ் வந்து பிரிக்க முடியாத ஒரு சொல். அப்ப சின்ன அனுபவம் ஒண்ணும் இதுக்கு வேணும். ஒத்துக்கிறீங்களா? ஆமா சார். ஓகே, இன்னும் முன்னுக்கு பாப்போம். ஓகேவா? தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஓகே, ஏதாவது ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னும் முடியல பாடம். இன்னும் இது நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கவே இல்லை. ஓகேவா? இன்னும் நிறைய பார்க்க இருக்கு இல்ல. ஓகே, நம்ம பார்க்கலாம். கிளியரா கேட்கலையா? பார்ப்போம். ஓகே பாப்போம். நான் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் தேவையா இருந்தா சொல்றேன். ஓகேவா? ஓகே, நான் கேட்கிறேன். உங்களுக்கு டவுட்டா என்னன்னு தெரியல, நான் ஒருத்தர கேட்டு வந்துடுறேன் இல்லாட்டி டைம் இல்லையா? ஹிமானா, எனி டவுட்ஸ்? ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக் அண்ட் ஆஸ்க் மீ குயிக்கா. இல்லையா? ஜெனிஃபா, எனி டவுட்ஸ்? ஜெனிஃபா டவுட் சொல்லுங்க. நோ, ஓகே. ஷியாமலா, டி ஷியாமலா.
ஓ மேபி சியாமலா. Any doubt? சார் மர்ஃபியூம்ஸ் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கா சார்? எஸ், குட் குவெஸ்சன். எல்லா சொற்களுக்கும் அர்த்தம் இருக்கா அப்படிங்கறது வந்து இப்படி யோசிச்சிருக்கலாம். எஸ்ங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, போட்டோம் இல்லையா, அப்ப அவங்க யோசிச்சிருக்கலாம் எஸ்ல என்னடா நீ அர்த்தத்தை சொல்ல போற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். எஸ் என்பது பன்மையை குறிக்கும். பன்மை, இட்ஸ் a pluralization morpheme. அப்ப அங்க வந்து பன்மை வரும்போது ly-க்கு அர்த்தம் இருக்கா சார்? வெரி குட். ly என்பது adverbs, அதாவது வினை அடையை காட்டும்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ly சேர்க்கும் போது நம்ம அடுத்து இன்னைக்கு நம்ம suffixes பத்தி படிக்க போறது இல்ல. we going to start it tomorrow. இன்னைக்கு prefix ஓட நிப்பாட்டிக்கோ, ஏன்னா டைம் போதாது இல்லையா. ஜனாதிபதியோட உரை கேட்கறதுக்கு 8:30 அது வேற இருக்கு இல்லையா. சோ அதனால டீச்சர் நீங்க அந்த உரையெல்லாம் கேட்கணும்னால நாங்க வெளில அனுப்புறோம் உங்களை. சோ குட் குவெஸ்சன், நல்ல கேள்வி. நான் முதலையும் சொன்னேன், யாரு நம்ம தியாகேஸ்வரனோ சம்மனாஸ். ly எஸ் இது ஒவ்வொன்றுக்குமே இங்கிலீஷ்ல ஒரு அர்த்தம் இருக்கு. ly என்பது வினை அடையை காட்டும். அந்த அர்த்தம்னா பிக்ஸட் ஒரு அர்த்தம் இருக்கா? இப்ப சொல்லுவோமே புக்னு புத்தகம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நாட் லைக் தட். அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. இப்போ நீங்க யாரு சியாமலா டீச்சர் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு முதல் ஸ்டார்ட்ல நான் சொன்னேன் இல்லையா, 2 ஸ்லாஷுக்கு நடுவுல எஸ் இருந்துச்சு. உங்களுக்கு நினைவு இருக்கும், இருக்காமா? ஸ்லாஷுக்கு நடுவுல 2 ஒரு எஸ் போட்டிருந்தேன். இருக்கீங்களா, போயிட்டீங்களா? ஓ சார். அப்ப அது வந்து ஃபனீம். அங்கு வந்து எதை குறிக்கும்? சத்தத்தை மட்டும்தான் குறிக்கும். அது உச்சரிப்பை மட்டும்தான் குறிக்கும். ஓகேவா? ஆனால் சும்மா நம்ம போட்ட எஸ், புக்கோட போட்ட எஸ் வந்து உச்சரிப்பை மட்டுமல்ல, என்னத்த குறிக்குது? பன்மையை காட்டும். ஓகேவா சார்? யூஸ்ஃபுல்லா இருக்க ஃபுல். ஃபுல், நிறைந்த, என்ன சொல்றது இப்போ சார் FUL தானே? அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க ஃபுல் சும்மா ஒரு ஃபுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி சொல்லா உள்ள நிறைந்தன்னு சொல்லுவோம். ஆனா யூஸ்ங்கிற சொல்லோட நம்ம ஃபுல் சேர்க்கும் போது உள்ள அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடும். இப்போ எடுத்துக்கோங்களேன், இது வந்து நம்ம சஃபிக்ஸ்ல படிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க கேட்டனால சொல்றேன், சொல்லாம போயிட்டா எனக்கு தெரியாதோ அப்படின்னு யோசிச்சிருவீங்க இல்லையா, அதனால சொல்றேன். கியா கவனம், கேர்ஃபுல் கவனமான, கவனம் உள்ள, அந்த உள்ள ஆன அது அர்த்தத்தை கொடுக்கும். யூஸ் பயன், யூஸ்ஃபுல் பயனுள்ள. அப்போ நிறைந்தங்கிறதையும் தாண்டி உள்ளங்கிற ஒரு அர்த்தம். ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவோம். இஸ் a helpful person. அவர் உதவி உள்ள, அதாவது உதவி செய்யக்கூடிய அந்த அந்த தகுதி உள்ள ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? பியூட்டிஃபுல், அழகு உள்ள. அப்போ ஃபுல்ங்கிறது உள்ளங்கிறதை காட்டுது. ஓகேவா? ஓகே சார், thank you. ஓகேமா, ஓகே. anyone else? டவுட்ல எனக்கு டைம் போயிருமா? சக்கீரா ரிசி சார், ஓமா இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க தானே சார்? எஸ். அத வந்து இம்போர்ட் என் பிளஸ் டி அப்படி பிரிக்கலதா? எண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தானே, என் ஆப்பிள் அப்படி? இல்ல இல்ல இல்ல, அந்த என் வந்து ஒரு ஆர்டிகல். ஓகேவா? அந்த என் எப்பவுமே வாக்கியத்துக்கு உள்ள வராது. நீங்க சொல்ற வெரி குட் குவெஸ்சன், நல்ல சிந்தனை. இந்த மாதிரி தேடி பார்க்கணும். நான் ஒரே ஒண்ணு சொல்றேன், நிறைய பேர் இருக்கும் இல்லையா, நான் ஒரே ஒண்ணு சொல்றேன். நான் வந்து இதை படிச்சது வந்து சிங்கள மீடியம். சோ ஒரு 1000 பேருக்கு நடுவுல இருந்து படித்த நான் எப்படி தமிழ்ல இதை இவ்வளவு ஆராயிறேன்னா தேடி பார்க்கிறனால தான். நல்ல கேள்வி, நீங்க தேடி பார்த்தனால தான் இந்த கேள்வி வந்துச்சு. ஆனாமா என்கிற நீங்க சொன்ன என் ஆப்பிள் அப்படிங்கிற சொல்லலாம் வந்து வாக்கியத்துல நடுவுல என்னைக்குமே வராது. இட் வான்ட் கம் இன் தி மிடில் ஆஃப் இட். ஓகேவா? ஓகே. இன்னொரு கேள்வி இப்ப அவங்க கேட்டனால கேட்கிறேன், எல்லாரும் இருக்கனால ஒரு கேட்கிறேன். இந்த கேள்வியை நான் இதுக்கு முதல்லயும் கேட்டேன், எனக்கு ஆன்சர் வரலன்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் நம்ம என் போடுறோம்? நீங்க இருக்கீங்களாமா லைன்ல? ஓகே. இப்போ என் ஆப்பிள்னு சொல்றோம்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் என் ஆப்பிள்னு சொல்லணும்? வவல்ஸ். வெரி குட். இதுதான் நமக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரே காரணம். முன்னால் உயிரெழுத்துக்கள் இருப்பதனால் என் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஐஸ்கிரீம்னா என்ன சொல்லிருக்காங்க? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா ஏன் டீச்சர் அப்படின்னா போடணும் அப்படின்னு? கேட்கல தானே? கேட்கணும். சார் அதோட சவுண்ட்னால. ஏன் சவுண்ட்னால போடணும்னு பாத்துருக்கமா? உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்களை நான் கஷ்டத்துல போடல, ஜஸ்ட் நீங்க வந்தனால உங்களை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன். எனக்கு துணையா உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம தமிழில் எழுதும் போது பார்த்திருக்கீங்க தானே, வாசித்து கொண்டு அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்கனா ஒண்ணு போடுவோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா ஏன்டா அவனை இக்கனா ஒண்ணு போடுறோம்னு? இல்ல. யோசிக்கணும். அந்த இக்கனா ஏன் போடுறோம்னு நீங்க உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் ஏன் என் போடுறோம்னு கண்டுபிடிக்கலாம்.
நெக்ஸ்ட் வீக்குள்ள நீங்க யாராவது கண்டுபிடிச்சா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இதுதான் காரணம்னு. நான் இதுக்கு முதல்ல ஒரு நாள் சொன்னேன், யாரும் எனக்கு ஆன்சர் சொன்ன மாதிரி தெரியல. த ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லுவோம்? தி ஆப்பிள்னு சொல்லுவோம். என்ன ஆப்பிள்னு சொல்லுவோம்? தி ஆப்பிள். ஏன் த ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஆனா எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாதுமா? வவல் எழுத்து இருக்கனால சார்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் கேக்குறேன் வவல் இருக்கனால ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே தானே? கேள்வி கிளியர் தானே? ஓகேமா, ரைட். அப்ப n அப்படி பிரிக்க முடியாது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் உள்ளுக்கு போயிட்டு பிரிக்க முடியாது. ஓகே, குட். ரைட், தேங்க்யூ. ஓகேமா. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு முடிச்சிட்டு போயிடலாம்ல, அப்பதான் இது பாடம் கிளியரா இருக்கும். நான் யாருக்காவது சந்தேகத்தை வச்சுட்டு போனா இட்ஸ் நாட் குட். ஃபாத்திமா சிம்ரா, ஃபாத்திமா குயிக்கா கேட்டா போயிடலாம். ஃபாத்திமா கேளுங்கம்மா. டவுட் இல்ல சார், சாரி. நான் ஹாய் சொல்றதுக்காக போட்டேன் சார் கை, நீங்க என்ன சார் அதெல்லாம் போயிட்டு எடுத்துக்கிட்டு. ஓகே, ஃபாத்திமா அகைன். டி ஃபாத்திமா. ஃபாத்திமாமா கேளுங்க. டைம் போயிடும். ஃபாத்திமா ஏதாவது டவுட்டா? No sir, no sir. இல்ல சமா, அப்ப முதல்லயே கை தூக்கிட்டீங்க, பாவம் உங்களுக்கு கை வலிக்குன்னு தான் நினைவு காட்டுனீங்க. ஓகே. Sorry sir, it's okay. ஓகேமா. சனுஜன் ப்ளீஸ். சார் இப்ப மோர்ஃபிம்ஸ்ன்றதையும் பிரிக்கலாம் தானே சார்? ஓ வெரி குட். ஏன் சார் அவ்வளவு தூரம் போறீங்க? மோர்ஃபிம்ஸை பிரிச்சு தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பிரிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா சார்? இப்ப நீங்க தி ஆப்பிள்னு சொன்னீங்க சார். ஓகே. இப்ப நேம்ன்றதும் சார் நேம்னு தானே சார்? இல்ல அது வந்து எசன்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள உச்சரிப்பு முறைகளை பொறுத்து அப்படி மாறும். ஓகேவா? அது வேற ஒரு சாப்டர். இப்ப நம்ம சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க வந்தனால சொல்றேன். இப்ப நம்ம தான் வாட்டர்னு சொல்றோம், இந்தியால வந்து வாட்டர்னு வாங்கினா வாட்டர்னு வாங்க. அப்படி அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள உச்சரிப்பு முறை, அது வேற. ஓகேவா? ஓகே சார். அது அந்த நீங்க நேம்ங்கிறது நேம். இப்ப நம்ம எல்லாம் அவர்னு சொல்றோம், அவர் ஸ்கூல்னு தானே சொல்றோம். ஆமா சார். அது பிழை, உண்மையிலே பிழை. அது சொல்ல மாட்டாங்க. இப்ப சங்கக்கார பேசல நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு ஆ ஸ்கூல், ஆ ஸ்கூல். ஓகேவா? ஆமா சார். தட் இஸ் த மோஸ்ட் கரெக்ட் வே, அதுதான் சரி. பட் நம்ம அப்படி யூஸ் பண்றோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஸ்ரீலங்கன் ஸ்டைல், அது ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஸ்ரீலங்கன் ஸ்டைல் இருக்கு, அது நம்ம பாத்துக்கலாம். அது இல்ல இப்ப இங்க பிரச்சனை. நம்ம சொல்றோம் இல்லையா, த ஆப்பிள்னு சொல்ல மாட்டோங்கிறது உலக நியதி. அது ஒரு நாட்டுக்கு ஒரு மொழிக்கு உள்ளது இல்ல. ஓகேவா? சார் இப்ப தமிழ்ல சார் ஒரு சொற்கள் ரெண்டு இணைக்கிறது தானே சார் அந்த இக்கன்னா. வெரி குட். ஏன் தம்பி அதை இணைக்கிறதுக்கு நம்ம போடுறோம் அப்படி யோசிச்சு பார்க்கணும்ல. சும்மா ஏன் ஒட்டி வைக்கிறோமா? இல்லையே. ஏன் இணைப்பதற்காக சேர்த்தப்பட்டது? நல்லா யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். நல்லா தேடி பாருங்க, நல்ல விஷயம் இல்லையா இதெல்லாம் தேடிக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வெரி குட், தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்னது சரி. அந்த இப்போ நேம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய ஒரு இடத்துக்குரிய ப்ரொனன்சியேஷன் வேற. ஓகே தானே? ஆனா த வந்து தியா சொல்லணுங்கிறது உலக நியதி, ஆங்கிலத்தின் இலக்கணத்தில் உள்ள நியதி. அது எந்த நாட்டுக்கு போனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். தேடி பாருங்க கட்டாயம். ஓகே சார். ஓகே, வெரி குட். Thank you sir. Okay. Maybe who is that? Priya or someone? Priya or someone, you can switch on. கேளுங்கம்மா. சார் நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார். என்ன கேள்வி சார்? என்ன கேள்வி சார்? ஓகே, பேசுங்க. நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அது எனக்கு இளங்கலை கவரேஜ் கட்டாயம் திரும்ப ஒரு கொஞ்சம் கேக்குறீங்களா? ஓகே. அந்த கேள்வி வந்து நம்ம வந்து நீங்க அப்படி லைன்ல இருங்க. என்எஃப்எல் அந்த ஏதோ ஓகே லைன்ல இருங்க. அந்த என் யூஸ் பண்றோம். அதுதான். இப்போ நம்ம வந்து ஆப்பிள்னு சொல்லும் போது என் ஆப்பிள்னு தான் சொல்லுவோம், ஏ ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம். கேட்டதுக்கு நீங்க சொல்லுவீங்க வவல் எழுத்து இருக்குது, உயிர் எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன், உயிர் எழுத்து இருக்கிறதுக்காக ஏன் அப்படி சொல்லணும்? அதுக்கு பதிலா கண்டுபிடிங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே சார், நான் அத கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஓகே டன் சேலஞ்ச். வாட்ஸ்அப்ல போட்டு. ஓகே லெட்ஸ் மூவ் டு தி லெசன். இன்னொரு ஆள் டவுட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் கேட்டு போயிடுறேன். சாரி மத்தவங்க லேட் ஆகனா சாரி. Fatima Manahil. Switch on your mic and ask.
யா சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த மோர்ஃபிம்ஸ்ல வந்து எங்களுக்கு எவ்வளவு கேட்டகரிஸ் வேணும்னாலும் டிவைட் பண்ணிட்டே போகலுமா? இல்லாட்டி ஒரு கன்ஸ்டன்ட் லிமிட் ஒண்டிக்குதா அதுக்கு? லிமிட் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப புக்க போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய மாதிரி பிரிக்க முடியாது இல்லையா? இல்ல ஆங்கிலத்துல சார், நான் ஆங்கில என்னண்டா, ஓ, ஒரு வேர்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய வேர்ட் ஒண்டிக்குது. பட் அதை நாங்க டிவைட் பண்ணணும். ம். எக்ஸாம்பிள் அதை வந்து 3 தான் நாங்க டிவைட் பண்ணணும். 4 ஆக்கேல அப்படின்ற மாதிரி என்ன சரி ஒரு ரூல்? அப்படி இல்ல. அதுல நம்ம இது ஒண்ணு அனுபவம் இருக்கணும். ஓகே, இதுக்கு மேல இதுக்கு பிரிக்க முடியாது அப்படிங்கிற இது இது இந்த சொல் இவ்வளவுதான். இப்போ நம்ம சொல்லுவோமே டீச்சர்ஸ்ங்கிறத எடுத்துக்கொண்டா எஸ் பிரிக்கலாம், ஈஆர வேறையா போடலாம். டீச்ல டி இருக்கே அப்படின்னு அங்க பிரிக்க முடியாது. நமக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கணும். ஓகே, டீச் இஸ் த லாஸ்ட் வேர்ட், அதுக்கு மேல பிரிக்க முடியாது அப்படிங்கிற பொது அனுபவமும் இருக்கணும். ஓகேவா? இப்ப யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா இம்போர்ட்டனை போயிட்டு ஆன்டா பிரிக்கணும்னா அது அது நாட் குட் இல்லையா? நான் சொல்றது கிளியர் தானேமா? ஓ சார். அப்ப அது அனுபவ ரீதியா பார்க்கணும். பட் தேர்ஸ் நோ ரூல்ஸ். இதை இத்தனையா தான் பிரிக்கணும், இத்தனையா பிரிக்க கூடாது அப்படியெல்லாம் அப்படி எதுவும் இல்லை. நோ நத்திங். அந்த வேர்ட் பொறுத்து நாங்க டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணோம் சார். ஓகே, இன்னும் பாருங்க, இன்னும் போயில இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கதைக்கலாம், இல்லாட்டி டைம் போதான் போயிரும். ஏன்னா ஜனாதிபதி பேசுறது கேட்கணும். ஓகே, இப்போ இன்னும் விளங்கும், இதெல்லாம் செய்யல உங்களுக்கு விளங்கும். பார்ப்போம். மர்ஃபிம்ஸ். நான் இன்னொருக்கா டவுட்டுக்கு வரேன். டவுட் நிறைய கழிச்சா மற்றவங்களுக்கு போர் ஆகிரும் இல்லையா? மர்ஃபிம்ஸை 2 வகையா பிரிக்கிறோம். மர்ஃபிம்ஸை 2 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்னு ஃப்ரீ மர்ஃபிம்ஸ்னு சொல்றோம். இப்பதான் இன்னும் விளங்கும் விஷயம். அடுத்தது பவுண்ட் மர்ஃபிம்னு சொல்றோம். ஃப்ரீனா உங்களுக்கு தெரியும், சுதந்திரமான அப்படின்னு ஒருத்தர். என்ன சுதந்திரமான விலங்கல நான் சொல்றேன். இப்போ இங்க இருக்கீங்க, மேரி பண்ணாதவங்க இருப்பீங்க. ஓகேவா? மேரி பண்ணாதவங்க மேபி இன்னொன்னு லவ் பண்ணாதவங்களாவும் இருக்கணும். இல்லாட்டி பிரச்சனை தான். நான் சொல்ற பிரச்சனை வந்துடும். ஏன்னா மேரி பண்ண உள்ள லவ் பண்ணி உள்ள நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க கல்யாண வீட்டுக்கு போகணுமா? அம்மா நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன், போகலாம். அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன், போகலாம். அம்மா நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், போகலாம். யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஏன் போற, எதுக்கு போற, நீ எத்தனை மணிக்கு வருவ, ஏன் நீ சொல்லிட்டு போகல, இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயா ஹாயா இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரீ மர்ஃபிம். அவர் யாருட்டும் துணை தேவையில்ல. இப்ப எத்தனை பேர் இல்ல இது நான் மாதிரி யோசிச்சுக்குவீங்க. மத்தவங்க கவலைப்படுவாங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, மேபி பாய்ஸ் பார்ட்டிக்கு போகலாம், நைட் பார்ட்டிக்கு போகலாம், கிரிக்கெட் விளையாட போகலாம். யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நீங்க தனியா சுயமா இயங்கலாம். அந்த மாதிரி இயங்குறவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃப்ரீ மர்ஃபிம்னு சொல்றோம். தனியா இயங்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்றோம் ஃப்ரீ மர்ஃபிம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு தனியா கூட இயங்கலாம். இப்போ வேற யாரோட சேர்ந்தும் போகலாம், அதுல பிரச்சனை இல்லை. பட் தனியா இயங்கலாம், அவங்களுக்கு நோ ப்ராப்ளம், தனியா இயங்கலாம். இப்போ பவுண்டுனா என்ன? பவுண்டுங்கிற சொல் எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் சொல்றேன் ஸ்டார்ட்லயே குயிக்கா. பவுண்ட் சொல் வந்தது பைண்ட் என்ற சொல்லிலிருந்து. பைண்டிங், கம்பி தெரியுமா? பைண்டிங் கம்பி, பைண்ட் கம், அதாவது இணைப்பதற்காக பாய்ப்பது. இப்போ பவுண்ட் என்பதும் பவுண்ட் இணைக்கப்பட்ட, பிணைக்கப்பட்ட, பிணைந்திருக்கும், இணைந்து இருக்கும் மர்ஃபிம்னு அர்த்தம். இப்போ விளங்குதா? ஃப்ரீ மர்ஃபிம்னா ஃப்ரீயா ஹாயா இருக்கிறவங்க. பவுண்ட் மர்ஃபிம்னா சிக்கல்ல மாட்டிக்கிட்டவங்க. ஓகேவா? நான் ஒரு கவிதை சொல்லுவேன் அடிக்கடி. அந்த கவிதையில ஒரு இடத்துல சொல்லுவேன், பெரிய கவிதை, ஜஸ்ட் 2 லைன்ஸ் சொல்றேன். ஓகேவா? கலராய் நீ வைத்த பொட்டு உன் கனவுகளை காட்டும். ஓகேவா? குயிக்கா சொல்லிட்டு வந்துடுறவா. கன்னத்தில் நீ உனக்கிட்ட பொட்டு கண்திஷ்டியை கழிக்கும். கருப்பாய் நீ வைத்த பொட்டு நீ கண்ணி என்று காட்டும். கலராய் நீ வைத்த பொட்டு உன் கனவுகளை காட்டும், ஃப்ரீ மர்ஃபிம் மாதிரி. சிகப்பாய் நீ வைத்த பொட்டு நீ சிக்கி விட்டாய் என்று காட்டும். ஓகேவா? அந்த மாதிரி பவுண்ட் மர்ஃபிம்னா சிக்கி விட்டவர்கள். இந்த மாதிரி கால் விலங்கு போடப்பட்டவர்கள். எங்கேயும் போகணும்னா இணைஞ்சுக்கிட்டே தான் போகணும், இழுத்துக்கிட்டே தான் போகணும், பிணிச்சுக்கிட்டே தான் போகணும். கிளியரா ஐடியா? ஃப்ரீ மர்ஃபிம்னா எப்படிப்பட்டவங்க? தனியா இயங்கக்கூடியவங்க. பவுண்ட் மர்ஃபிம்னா தனியா இயங்க முடியாது, இன்னொருடைய துணை அவருக்கு தேவை. இந்த பவுண்ட் மர்ஃபிம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அஃபிக்சஸ்னு ஒரு பேர். இந்த பவுண்ட் மர்ஃபிம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அஃபிக்சஸ். அப்ப மர்ஃபிம்ஸை 2ஆ பிரிக்கலாம், ஃப்ரீ மர்ஃபிம், பவுண்ட் மர்ஃபிம். இன்னொரு பேர் சொல்ல சொன்னா ஃப்ரீ மர்ஃபிம் 2ஆ பிரிக்கலாம், ஃப்ரீ மர்ஃபிம், அஃபிக்சஸ். ஃப்ரீ மர்ஃபிம்னா யாரு? தனியா இயங்கக்கூடிய சொற்கள் ஃப்ரீ மர்ஃபிம். தனியா இயங்காமல் இன்னொருடன் இணைந்து வரக்கூடிய சொற்கள் பவுண்ட் மர்ஃபிம் என்று அழைக்கப்படும்.
ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பும் போயிட்டு டவுட் இருந்தா கேக்குறது வர்றேன் நான் உங்ககிட்ட. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃப்ரீ மோர்ஃபிம், பவுண்ட் மோர்ஃபிம். புக்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப எனக்கு ஒருத்தருடைய உதவி தேவை. யார் வர்றா மேல? ஐ லைக் சம் டீச்சர்ஸ். ஃபாத்திமா தான் அடிக்கடி வந்துடுறாங்க, வேற யாரும் இல்லையா? டீச்சர்ஸ் கம் ஆன் வாங்க, உனக்கு வந்து ஜஸ்ட் இந்த பிளாட்ஃபார்மை பாவிச்சுக்கோங்க. இது இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். ஓகே, மேபி again I am going to Priya. Priya, can you switch on? கேக்குதா? சார் சொல்லுங்க. ஓகே, புக்ஸ் பிரிங்க மாட்டக்குன்னு. புக்ஸ் பிளஸ் எஸ். புக் பிளஸ் எஸ் சரியா சொல்லணும். சாரி, புக் பிளஸ் எஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, இதுல தனியா இயங்கக்கூடியவர் யார்? தனியா இயங்கக்கூடியவர் புக். புக் ஏன்னா நம்ம சொல்லுவோம் திஸ் இஸ் a book, மை புக். புக்ங்கற சேர்ந்து இருக்கணுமா? தனியா இருக்காரு இல்லையா? இருக்காரு இல்லையா? ஆனா எஸ்ங்கறத நம்ம எங்கயாவது தனியா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப யாரு ஃப்ரீ மோர்ஃபிம், யாரு பவுண்ட் மோர்ஃபிம்னு சொல்லுங்க. புக் ஃப்ரீ ஃப்ரீ மோர்ஃபியம், எஸ் வந்து பவுண்ட் மோர்ஃபியம். ஏன்னு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சா? ஏன்னு ஒரு ஐடியா வந்துச்சா உங்களுக்கு? ஹலோ சார், உங்களுக்கு ஏன்னு இப்ப விஷயம் விளங்குதா? சார் சொல்லுங்க. ஏன்னு விஷயம் ஓ விளங்குதா? சார், விளங்குது. இப்போ நீங்க ஃப்ரீ மோர்ஃபிம், விளங்குது சார். நீங்க ஃப்ரீ மோர்ஃபிமா பவுண்ட் மோர்ஃபிமா? நான் ஃப்ரீ மோர்ஃபியம் சார். ஓகே, வெரி குட். ஓகே, ஸ்கூல் பிரிங்கம்மா. ஸ்கூல் பாட்டு பாடலாம், பிறகு பிரிக்கணும். இப்ப ஸ்கூல் குயிக்கா, உங்களோட பதிலுக்காக 224 பேர் காத்திருக்காங்க. முதல்ல யாரோ கேட்டாங்க சார் ஸ்கூல். சொல்லுங்க. ஸ்கூல சுக்கா சொல்லுங்க. பிரிக்க முடியும். ஸ்கூல பிரிக்க முடியாது. முடியாது தானே. அதுக்கே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? என்பதை அப்ப அந்த யாரோ முதல்ல ஒரு டீச்சர் கேட்டாங்க இல்லையா, இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. இது அனுபவம். இப்ப யாரோ யோசிச்சீங்கன்னா ஊல் அப்படி இப்படி பிரிக்கலாம் இல்ல, ஸ்கூல பிரிக்க முடியாது என்பது அனுபவம். ஓகே, இப்ப சொல்லுங்க, ஸ்கூல் என்பது ஃப்ரீ மோர்ஃபிமா பவுண்ட் மோர்ஃபிமா? ஃப்ரீ மோர்ஃபியம். ஃப்ரீ மோர்ஃபிம். இப்ப விளங்குதா? இப்ப நான் ஒரு தியரி ஒன்னு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க, நல்லா குறிச்சுக்கோங்க எல்லாரும் ப்ளீஸ். ஒரு சொல் உருவாவதற்கு ஒரு மோர்ஃபிமாவது இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சொல் உருவாக ஒரு சொல்லாவது இருக்கணும்னு சொன்னேன். அப்படி ஒரு மோர்ஃபிமாவது இருக்கணும்னு சொன்னேன். அப்படி ஒரு மோர்ஃபிம் இருந்தால் அது கட்டாயம் என்ன மோர்ஃபிமா இருக்கும்? ஃப்ரீ மோர்ஃபியம். ஃப்ரீ மோர்ஃபிமா இருக்கணும். சரி, பவுண்ட் ஃப்ரீ மோர்ஃபிமா இருக்கும். ஓகே, thank you மா, thank you. I am asking someone else to come. Thank you. ஓகே மா, ஓகே. ஓகே சார். மத்தவங்களும் வாங்க மேல, நான் உங்களுக்கு சான்ஸ் தர்றோம், பேசுவோம். பேசத்தான் பதில் கிடைக்கும். ஓகே, கம் ஆன். ஃபைசுலாய், எனக்கு பேரு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல, சாரி. ஃபாத்திசுலாய். ஓகே, ஐ அம் கரெக்ட். ஃபாத்திசுலாய். சாரிமா, சாரி, ஐ அம் சாரி. என்னோட உதவிக்கு வாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா. குக்டு பிரிங்கம்மா. குக் பிளஸ் இடி. குக் பிளஸ் இடி. எது ஃப்ரீ மோர்ஃபிம், எது பவுண்ட் மோர்ஃபிம்? குக் ஃப்ரீ மோர்ஃபியம், இடி பவுண்ட் மோர்ஃபியம். ஏன்னா அந்த கலர் மாத்தி போட்டிருக்கீங்க தான் சார், அதனால தான் சார். அப்படியா? இல்ல. அப்ப என்ன காரணம் சொல்ல முடியுமா? காரணம் சொல்லுங்க. குக் வந்து தனியாக இயங்கக்கூடியது. ஓகே. இடி வந்து தனியாக இயங்க முடியாது. நம்ம எங்கேயும் ஈடின்னு சொல்லி பாவிச்சது இல்லையா தனியா? ஓ. யூஸ்ஃபுல்லி பிரிங்கம்மா குயிக்கா, நல்ல புள்ள மாதிரி. யூஸ் பிளஸ் எஸ் FUL plus LY. எது ஃப்ரீ மோர்ஃபிம், எது பவுண்ட் மோர்ஃபிம்?
யூஸ் ஃப்ரீ மர்ஃபியம். ஃபுல் வந்து பவுண்ட் மர்ஃபியம். ஃபுல் பிளஸ் எல்வை. பவுண்ட் மர்ஃபியம். கிளியர் தான்? இப்ப விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். அப்ப இப்போ ஒரு தியரி நான் சொல்றேன், இன்னொரு தியரி. முதல்ல ஒரு தியரி சொன்னேன், மத்தவங்களும் கேட்டுக்கோங்க, மத்தவங்களும் காதை கூர்மையாக்கிக்கோங்க. மர்ஃபியம்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறோம், ஃப்ரீ மர்ஃபியம், பவுண்ட் மர்ஃபியம். ஒரு சொல் உருவாக அட்லீஸ்ட் ஒரு மர்ஃபியமாவது இருக்கணும். சொன்னனாமா? ஓ சார். என்ன சொன்னேன்? திருப்பி சொல்லுங்க, எனக்கு விளங்கல. ஒரு மர்ஃபியம் உருவாக இல்ல ஒரு சொல் உருவாக, ஒரு சொல் உருவாக ஒரு மர்ஃபியமாவது இருக்க வேண்டும். அப்படி ஒரு மர்ஃபியம் தான் இருந்தால் அது என்ன மர்ஃபியமா இருக்கும்? ஃப்ரீ மர்ஃபியம். ஒரு சொல்லில் 2 ஃப்ரீ மர்ஃபியம்கள் இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, குறிச்சு வச்சுக்கோங்க. Thank you very much மா. See you later. ஒரு சொல்லில் 2 ஃப்ரீ மர்ஃபியம்கள் இருக்க முடியாது. நல்லா நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, குட். Thank you very much. அடுத்த ஸ்டெப் போறோம். ஓகே, குக்கிங். நான் யாராவது ஹெல்ப்புக்கு எடுத்துட்டு குயிக்கா போகலாம். வாங்க, யாராவது கை தூக்குங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பமானவங்க கை தூக்கலாம். மிஸ்ஸிஸ், ஓகே, அவங்க முதலே வந்தனால நான் அவங்ககிட்ட போறேன். மிஸ்ஸிஸ் திவாகரன், can you switch on your mic please? Good evening sir. Good evening. சந்தேகமா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் பண்ண சார். ஓகே, குக்கிங் சொல்லுங்கம்மா. குக் பிளஸ் ஐஎன்ஜி. எது ஃப்ரீ மர்ஃபியம், எது பவுண்ட் மர்ஃபியம்னு நினைக்கிறீங்க? குக் வந்து ஃப்ரீ மர்ஃபியம், ஐஎன்ஜி வந்து பவுண்ட். ஏன் காரணம் சொல்லிருங்கம்மா. குக் வந்து தனித்து இயங்கக்கூடியது, ஐஎன்ஜி வந்து பவுண்ட் தனித்து இயங்காது. ஓகே, எந்த டவுட்டும் இல்ல தானே அதுல உங்களுக்கு? நோ ப்ராப்ளம். இல்ல சார், இல்ல சார். played ப்ளீஸ். ப்ளே பிளஸ் இடி. ஃப்ரீ மர்ஃபியம், பவுண்ட் மர்ஃபியம் தெளிவுபடுத்துங்க மத்தவங்களுக்கு. ப்ளே வந்து ஃப்ரீ மர்ஃபியம், இடி வந்து பவுண்ட். ப்ளே வந்து தனித்து இயங்கக்கூடியது, இடி வந்து தனித்து இயங்காது. வெரி குட். யூஸ்ஃபுல்லி பிரிங்க. யூஸ் FUL பிளஸ் LY. யூஸ் வந்து தனித்து இயங்கக்கூடியது, ஃபுல் வந்து பவுண்ட், LYயும் பவுண்ட். ஓகே, நான் 2 தியரி சொன்ன இந்த இடத்துல வச்சு நினைவு இருக்கா உங்களுக்கு? இது சார், ஒரு சொல் உருவாக வேண்டும் என்றால் முடியும் பாப்போம். ஒரு சொல் கட்டாயம் வந்து ஒரு சொல் உருவாகணும் வேண்டாம், ஒரு ஃப்ரீ மர்ஃபியம் கட்டாயம் வேணும். ஒரு மர்ஃபியம் ஆவது 2 என்ன? ஒரு மர்ஃபியம் ஆவது 2 இருக்க வேணும். 2 இல்ல, 2 ஃப்ரீ மர்ஃபியம் இருக்கா? ஓகே, thank you very much. இன்னொரு உதாரணம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சார். பிரிங்க. அது பிரிக்க முடியாது. அப்ப எத்தனை A1 குறைவா இருக்கு, சாரி, பட் எத்தனை எது ஃப்ரீ? அது ஃப்ரீ மர்ஃபியமா, பவுண்ட் மர்ஃபியமா? ஃப்ரீ மர்ஃபியம். ஒரு மர்ஃபியம் இருந்தா அது கட்டாயம் என்னவா இருக்கும்? ஃப்ரீ மர்ஃபியமா தான் இருக்கும். ஓகே தானே? ஓகே சார். ஓகே, thank you very much. See you later. Thank you sir. ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ டவுட் இருந்தா மட்டும் கை தூக்குங்க. நல்ல பிள்ளைங்க. ஹெல்ப்புக்கு வந்தவங்க கையெல்லாம் கீழே போடுங்க. நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. இப்போ ஹெல்ப்புக்கு வந்தவங்க கையை கீழே போட்டீங்கன்னா டவுட் இருக்கவங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப், குயிக்கா போகலாம். ஜனாதிபதி பேசுறாரு 8:30க்கு, மறந்துடாங்க. லக்ஷினி டவுட்டாமா? ஹெல்ப்புக்கு வந்தீங்களா கையை கீழே போட்டுங்க, இல்லை நான் கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. டவுட்டா இருந்தா மட்டும் கையை வச்சிருங்க, நான் கேட்கிறேன். உதேஷன், குவைட், மேபி குவைட். உதேஷன், switch on your mic. தானே சார்? எதுவும் டவுட்டா இல்லையா? இல்லையா? ஓகே, அப்ப நான் பாடத்துக்கு போறேன். அடுத்த ஸ்டெப் போறேன். இப்ப நமக்கு டைம் போதாம போயிடும், அதனால போறேன். ஓகேவா? சாரி. யாராவது டவுட் இருந்தா பயப்படாம கை தூக்குங்க. நான் கை தூக்குனா நான் டவுட்னு தான் நினைப்பேன். அதான் எனக்கு பிரச்சனை. சைன் ஆப் கடைசியா கேட்கிறேன். சைன் ஆப் எதுவும் டவுட்டா? சைன் ஆப் இல்ல சார். அப்ப அடி போடுவேன். கையை கீழே போடுங்க எல்லாரும். ஓகே, நல்ல பிள்ளைங்க மாதிரி கையை கீழே போட்டு போங்க. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம். கொஞ்சம் ஸ்டெப். என்னாச்சு? ஜனாதிபதி பேச்சு கேட்டுக்கிட்டு வடிவேல்ல வந்து நிக்கிறாரு. வாய்ஸ் தட்
நீங்களே பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ல தேவையில்லையே, டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்ல இல்லையா? ஓகே, ஜஸ்ட் அ ஃபன். ஓகே, மார்ஃபிம்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம், ஃப்ரீ மார்ஃபிம், பவுண்ட் மார்ஃபிம். இப்போ அடுத்த ஸ்டெப் வரும். ஃப்ரீ மார்ஃபிம் அதுக்கு மேல பிரிக்க முடியாது, ஆனா பவுண்ட் மார்ஃபிம் இரண்டாக பிரிக்கிறோம். இனிதான் வரப்போற நம்மளோட லாங்குவேஜுக்கு, பாஷை நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குற இடத்துக்கு வரப்போறோம். கவனமா கேட்டுக்கோங்க. ஹரியா, பவுண்ட் மார்ஃபிம் நாளைக்கு இதுல இரண்டாவது பகுதி படிப்போம். படிச்சதுக்கு பிறகு வரவே ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு, விளையாடக்கூடாது. அடுத்த வீக் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஓகே, பவுண்ட் மார்ஃபிம் ரெண்டா பிரிக்கிறோம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸஸ் என்று. இன்று நம்ம ப்ரிஃபிக்ஸை மட்டும் குயிக்கா பார்க்க போறோம். இன்னொரு 40 நிமிஷம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ப்ரிஃபிக்ஸை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் என்றால் ஒரு சொல்லின் முன்னால், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஃப்ரீ மார்ஃபிமிற்கு முன்னால் இணைக்கப்படும் பவுண்ட் மார்ஃபிம் ப்ரிஃபிக்ஸ் என்று அழைக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரீ மார்ஃபிமிற்கு முன்னால் இணைக்கப்படும் பவுண்ட் மார்ஃபிம் ப்ரிஃபிக்ஸ் என்று அழைக்கப்படும். பாடசாலைகள்ல இந்த இடத்துல இருந்து தான் படிச்சு கொடுப்பாங்க, அதுக்கு முதல்ல படிச்சு கொடுக்கவே மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும். ஐ நோ தட். ஒரு ஃப்ரீ மார்ஃபிமிற்கு பின்னால் இணைக்கப்படும் பவுண்ட் மார்ஃபிம் சஃபிக்ஸஸ் என்று அழைக்கப்படும். இப்போ ஒருத்தர் சொல்லணும் எனக்கு, வந்து யாராவது ஹெல்ப்புக்கு வந்து, மார்ஃபிம்ஸ் இரு வகைப்படும், ஃப்ரீ மார்ஃபிம், பவுண்ட் மார்ஃபிம். ஃப்ரீ மார்ஃபிம் என்றால் தனியாக இயங்கக்கூடியவை ஃப்ரீ மார்ஃபிம் என்றும், இன்னொருடன் இணைந்து பயன்படுத்தக்கூடியவை பவுண்ட் மார்ஃபிம் என்றும் அழைக்கப்படும். ஒரு ஃப்ரீ மார்ஃபிமிற்கு முன்னால் இணைப்பவை ப்ரிஃபிக்ஸ் இணைக்கும் பவுண்ட் மார்ஃபிம் ப்ரிஃபிக்ஸ் என்றும், பின்னால் இணைப்பவை சஃபிக்ஸ் என்றும் அழைக்கப்படும். ஓகே, யாரு வர்றா இத டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க? வாங்க யாராவது. இந்த முன்னுக்கு டீ போட்டவங்க எல்லாம் வரணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஓகே, அஜந்தன் புது நேமா இருக்கும் போது போறேன். அஜந்தன் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அஜந்தனோ ஜெயந்தனோ சார், ஐ எம் சாரி, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, பேசுங்க. கேக்குதா? மேப்பியூனை 2 வகையா பிரிக்கலாம். ப்ரீ மேப்பியூன், பவுண்ட் மேப்பியூன். பவுண்ட் மேப்பியூன் தனியாக இயங்கக்கூடியது, ப்ரீ மேப்பியூன் தனியாக இயங்கக்கூடியது, பவுண்ட் மேப்பியூன் இணைந்து இயங்கக்கூடியது. பவுண்ட் மேப்பியூனை 2ஆக பிரிக்கலாம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சரி, ப்ரிஃபிக்ஸ் நீங்க சொன்னது விளங்கல சார். ப்ரிஃபிக்ஸ் ஓகே, பாப்போம். சரோ, ஓகே, சரோ switch on your mic please. பேசுங்கம்மா. கேக்குதா சரோ? கட்டி போயிடலாம் இல்லையா? ஹலோ, சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. மார்ஃபியம்ஸ் என்பது 2 வகைப்படும், ஃப்ரீ மார்ஃபியம், பவுண்ட் மார்ஃபியம். பவுண்ட் மார்ஃபியம் வந்து ஃபிக்ஸஸ் எனவும் அழைக்கப்படுது. ஒரு சொல்ல உருவாகிறதுக்கு வந்து குறைந்தது ஒரு மார்ஃபியமாவது இருக்க வேண்டும். அந்த ஒரு மார்ஃபியம் எப்போதும் ஃப்ரீ மார்ஃபியமாக மாத்திரம் இருக்கும். ஒரு சொல்லில் 2 மார்ஃபியம்கள் இருக்க முடியாது அப்படின்றது விதி. ஒரு சொல்லில் 2 ஃப்ரீ மார்ஃபியம்கள் இருக்க முடியாது. சரி சார், ஒரு சொல்லில் 2 ஃப்ரீ மார்ஃபியம்ஸ் இருக்க முடியாது அப்படின்றது வந்து நியதி. பவுண்ட் மார்ஃபியம்ஸ் வந்து 2 வகைப்படும், ப்ரீஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ். ப்ரீஃபிக்ஸஸ் வந்து ஒரு ஃப்ரீ மார்ஃபியம்க்கு முன்னால் இணைக்கப்படும் சொல் ப்ரீஃபிக்ஸஸ் ஆகவும், பின்னால் இணைக்கப்படும் சொல் அழைக்கப்படுது. என்ன அழைக்கப்படும்? பின்னால் இணைக்கிறது. பின்னால் இணைப்பது என்ன? பயப்படாதீங்க, நீங்க நெக்ஸ்ட் வீக்கே ஒரு கிளாஸ் தொடங்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கே நீங்க கிளாஸ் சொல்ல தொடங்கலாம், நோ ப்ராப்ளம். மிஸ்ஸஸ் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம், திலகேஷ் சொல்லுங்கம்மா. அத கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் சார், அதான் கேக்குறேன்.
சார் பவுண்ட் மர்ஃபியும் ரெண்டு வகைப்படும். ஓகே அந்த இப்போ ஓகே இப்போ என்னோட இருங்க, நீங்க லைன்ல இருங்க. இப்போ நீங்க கைண்ட்ங்கிறதுக்கு அன் சேர்த்தோம் இல்லையா? நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க தானே? ஓ சார். எங்க சேர்த்தோம்? பின்னால். நல்லா யோசிங்க. அன் கைண்ட்ங்கிற சொல்லுக்கு அன்னுங்கிற துண்டை எங்க சேர்த்தோம்? முன்னால சார். அன்கைண்ட் முன்னால. அப்ப அதுக்கு சொல்றது ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? சார். ஓகே. அதுக்கப்புறம் குக்குங்கிறதுக்கு ஈடி சேர்த்தோம் இல்லையா? எங்க சேர்த்தோம்? பின்னால் சார். பின்னால். அது என்னது? சஃபிக்ஸ். ஓ சஃபிக்ஸ். ஓகேவா? சரி சார். ஓகேமா ஓகே, நோ ப்ராப்ளம். கேளுங்க எது இருந்தாலும். ஓகேவா? அஜய், தமிழ்ல ஒரு அர்த்தம் சொன்னீங்க தானே சார், அதை கேட்டேன். என்ன சொன்னேன் எனக்கு நினைவுல. அப்படி என்ன சொன்னேன்? இப்படி சொன்னேன். இப்ப நான் சொன்னதை சொல்றேன் திருப்பி. ஓகேவா? மர்ஃபியம் சார் என்ன பிரிக்கலாம்? ஃப்ரீ மர்ஃபியம், பவுண்ட் மர்ஃபியம். ஃப்ரீ மர்ஃபியம் வந்து தனியா இயங்கக்கூடியது, பவுண்ட் மர்ஃபியம் தனியா இயங்க முடியாது. அதுக்குள்ள சொல் வருதான்னு பாத்துக்கோங்க. பவுண்ட் மர்ஃபியம்க்கு இன்னொரு பேர் எஃபிக்சஸ். எஃபிக்சஸ் என்ன பிரிக்கலாம்? ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்சஸ். ஃப்ரீ மர்ஃபியம் ஒன்றுக்கு முன்னால் இணைக்கப்படும் பவுண்ட் மர்ஃபியம் ப்ரிஃபிக்ஸ் என்றும், ஃப்ரீ மர்ஃபியம் ஒன்றுக்கு பின்னால் இணைக்கப்படும் பவுண்ட் மர்ஃபியம் சஃபிக்சஸ் என்று அழைக்கப்படும். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ சார். ஓகே 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 ஓகே. அஜய், ஸ்விட்ச் ஆன். அஜய், கேன் யூ ஸ்விட்ச் ஆன் மைக்? அஜய் போலாம் அடுத்த பாடத்துக்கு. ஜனாதிபதி பேசுறாரு, மறந்துறாங்க. அஜய் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. இல்ல சார், நீங்க கேட்டீங்க யாராவது சொல்லுவீங்களான்ட்டு, அதுக்கு தான் சார் கையை தூக்குனேன். ரைட், சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒரு ஆண் குரல் கேட்கறது நல்லா இருக்கு தானே? சொல்லுங்க. நான் மட்டும் தான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். அஜய் போயிட்டீங்களா? கட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. மித்து லாஸ்டா கேட்டு போலாம். மித்து கிட்ட. மித்து இல்லாட்டி நமக்கு டைம் போதாம போயிடும். எதுவும் டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஓகே, நிறைய பேர் சப்போர்ட்க்கு வந்தாங்க. இதுதான் நல்ல விஷயம். ரஸ்லா, யா சொல்லுங்கம்மா. மார்ஃபியம்ஸ் வந்து இரண்டு வகைப்படும். ப்ரீ மார்ஃபியம்ஸ், பவுண்ட் மார்ஃபியம்ஸ் உண்டு. பவுண்ட் மார்ஃபியம்ஸ் என்ன சார்? சரி சொல்லுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யான்னு சொன்னேன். கொஞ்சம் சின்ன சப்போர்ட் இருக்கு. கமௌண்ட் மாதிரி. பவுண்ட் மார்ஃபியம்ஸ் வந்து எஃபிக்ஸ் என்று சொல்லப்படும். அது வந்து இரண்டு வகைப்படும். அது வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் உண்டு. ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லிட முன்னால் வர்றது. சஃபிக்ஸ் வந்து ஒரு சொல்லிட பின்னால் வர்றது. அது சொல்லுங்கறத ஒழுங்கா சொல்லணும். ஃப்ரீ மர்ஃபியம் ஒண்ணுக்கு முன்னால் வர்றது. ஓகேவாமா? சரி சார். அது சொல்லணும், கவனமா சொல்லணும். அது மிஸ் ஆயிட்டா போச்சு. ஓகேவா? சரி சார். மிஸ் பண்ணவே கூடாது நம்ம. அது வந்து கவனமா சொல்லணும். ஃப்ரீ மர்ஃபியம் ஒண்ணுக்கு முன்னால் வர்ற பவுண்ட் மர்ஃபியம் தான் ப்ரிஃபிக்ஸ். ஃப்ரீ மர்ஃபியம் ஒண்ணுக்கு பின்னால் வர்ற பவுண்ட் மர்ஃபியம் சஃபிக்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா ஓகே. அடுத்ததுக்கு போயிடும். क्या ரூபதர்ஷினி மேபி ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக் ப்ளீஸ். நான் அடுத்ததுக்கு போறதுக்கு முதல்ல. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. டவுட்டா சப்போர்ட்டா? சார் டவுட் சார். கேளுங்க. மர்ஃபியம் வந்து இரண்டு வகைப்படும். ஃப்ரீ மர்ஃபியம், பவுண்ட் மர்ஃபியம். அது வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம். ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ்னு. ஓகே, சொல்லுங்க. ஹலோ காணாம போயிட்டீங்களா? ஓகே, கட் ஆயிடுச்சு போல. ஓகே, நான் சொல்றேன். லாஸ்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க. மர்ஃபியம்ஸ் இரண்டு வகைப்படும். டன். ஃப்ரீ மர்ஃபியம், பவுண்ட் மர்ஃபியம். ஓகே, டன். ஃப்ரீ மர்ஃபியம் என்றால் தனியாக இயங்கக்கூடியவர்கள். அதை வந்து பேசுனாங்க, யாரும் ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஃப்ரீ மர்ஃபியம் சார் அப்படின்னாங்க. அந்த நம்ம மிஸ்ஸஸ் திவாகரன், திலகேஸ்வரன் இவங்கெல்லாம் பவுண்ட் மர்ஃபியம் ஆகிட்டோம். மற்றவங்க எல்லாம் ஃப்ரீ மர்ஃபியமா இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அப்போ பவுண்ட் மர்ஃபியம் அவங்கெல்லாம், ஃப்ரீ மர்ஃபியம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பவுண்ட் மர்ஃபியம் யாரோடய தொங்கிக்கிட்டே தான் போக வேண்டி வரும், செய்ய வழி இல்லை. ஹரி. அடுத்து பவுண்ட் மர்ஃபியம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ப்ரிஃபிக்ஸ் என்றால் ஃப்ரீ மர்ஃபியம் ஒன்றுக்கு முன்னால் இணைப்பது ப்ரிஃபிக்ஸ் என்றும், ஃப்ரீ மர்ஃபியம் ஒன்றுக்கு பின்னால் இணைப்பது சஃபிக்ஸ் என்றும் அழைக்கப்படும். ஓகே, நான் போறேன். அதுக்கு மேல போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல டைம் எடுக்க கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. அன்கைண்ட்லிங்கிற சொல் ஒருத்தர் நான் ஹெல்ப்புக்கு எடுக்கலாம். ஹெல்ப்புக்கு நிறைய பேர் வர்றேன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்துக்க முடியாம இருக்கு. சாரி.
எனக்கு வந்து சட்டை பார்த்துட்டு இருந்தா எனக்கு படிப்பிக்கலாம் போயிடும் அதனால. ஓகேவா? வித்யா, வித்யாமா, switch on your mic. வித்யாமா போயிட்டீங்களா? பிரகாஷினி, பிரகாஷினி, switch on your mic. பிரகாஷினி கேக்குதா? கேக்குதா? என்ன பேசுங்க. ஓ, சிக்னல் ப்ராப்ளம். பிரியதர்ஷினி நட்ராஜ், switch on your mic please. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி உங்களுக்கு மைக் ஆன் பண்ண சான்ஸ் கொடுத்துருக்கேன். குயிக்கா வாங்க இல்லையா? போலாமா? ஓகேவா பிரியதர்ஷினி? ஓ, சிக்னல் ப்ராப்ளம். ஹலோ, sorry. I'm sorry. Ashen. Right, Ashen, பேசுவோம் என்னோட. ஓகே சார். unkindly பிரிங்க பாப்பா. அஷேன், எத்தனையா பிரிக்கலாம்? மூன்றா பிரிக்கலாம் சார். பிரிங்க பாப்பா குயிக்கா. un plus kind plus ly. un plus kind plus ly. ஓகே, வெரி குட். என்னன்னு பேர் சொல்லுங்க பாப்பா. சார் சார் un வந்து சார் ப்ரிஃபிக்ஸ். ஓகே. kind வந்து சார் ஃப்ரீ மர்பியம். ஓகே. ly வந்து சார் சஃபிக்ஸஸ். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். unkindly பாருங்க, மூன்றும் ஒன்று சேர்ந்த ஒரு இடம். unkindly, un என்பது ப்ரிஃபிக்ஸ், kind என்பது ஃப்ரீ மர்பியம், ly என்பது சஃபிக்ஸ். kind என்ற ஃப்ரீ மர்பியமிற்கு முன்னால் இணைத்ததனால் un வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆகவும், kind என்ற ஃப்ரீ மர்பியமிற்கு பின்னால் இணைத்ததனால் அதை சஃபிக்ஸ் என்றும் அழைக்கிறோம். ஓகே தானே? நோ ப்ராப்ளம். ஓகே, வெரி குட். குயிக்கா முடிச்சிட்டு போயிடலாம், அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ அஷேன். ரைட், எழுதிக்கோங்க, தேவையா இருந்தா எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃபாத்திமா அக்ஷா, ஏதாவது டவுட்டா? ஃபாத்திமா அக்ஷா கேளுங்க. அஸ்கா, சாரி, ஃபாத்திமா அஸ்கா, டவுட்டா? இல்ல சார், முன்ன நான் ஓகே ஓகே, சப்போர்ட்க்கு தூக்குன கை சார். ஆமா சார். ஓகே, விந்தியா, விந்தியா, வித்யா, சாரி, வித்யா தானே? ஓ வாவ், கவிஜானி, வித்யா சொல்லுங்கம்மா. கேக்குதா? போகவா அடுத்ததுக்கு? ஏதோ உங்களுக்கு பிரச்சனை. ஓ, சொல்லுங்க, டவுட்டா? சப்போர்ட்க்கு வந்தீங்களா? சப்போர்ட்க்கு வந்தேன் சார். இப்போ சப்போர்ட்லாம் முடிஞ்சு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சப்போர்ட். ஓகே ரைட், அப்போ அடுத்த ஸ்டெப் போ. நம்ம முக்கியமானது, நம்ம எல்லா டைம் போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டீச்சர் ஒன்று கேட்டாங்க கேள்வி. ஷியாமலா டீச்சர், ஐ ஹோப் சோ, எஸ், ஷியாமலா டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு நினைவு இருக்கு. அந்த ஃபுல் அந்த மாதிரி கதைகள், சில சொற்கள் இருக்கு ஷியாமலா டீச்சர், ஏபிள், சம், இன் மாதிரி சொற்கள், அவை ப்ரிஃபிக்ஸ், சாரி, அவை மர்பியம், பவுண்ட் மர்பியமாகவும் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அல்லது சாரி ஃப்ரீ மர்பியமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சில சொற்கள் இருக்குது. ஏபிள்ங்கிறத வேறையாவும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். சம்ங்கிறத வேறையாவும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். இன்னுங்கிறத வேறையாவும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்தானே, இன்னுனா உள்ளேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மற்றபடியும் யூஸ் பண்ணுவோம். சம் என்றால் கொஞ்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு ஃப்ரீ மர்பியமாவும் யூஸ் பண்ணுவோம், பவுண்ட் மர்பியமாவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? ஓகேவா? அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பிரிச்சு காட்டி இருக்கிறேன், விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு. முக்கியமான ஸ்டெப், கடைசி 2-3 ஸ்டெப். இதுதான் நான் சொன்னேன், இன், சம், ஏபிள், அதெல்லாம் அப்படி பிரிக்கலாம். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸஸ். ப்ரிஃபிக்ஸஸ் என்றால் என்ன? இன்னொரு 1/2 an hourல நம்ம முடிச்சிடலாம். ப்ரிஃபிக்ஸஸ் என்றால் என்ன? ப்ரிஃபிக்ஸஸ் என்றால் ஒரு ஃப்ரீ மர்பியமிற்கு முன்னால் பயன்படுத்தப்படும் பவுண்ட் மர்பியம். ஒரே நேரத்தில் ஒரே ஒரு ஃப்ரீ மர்பியம், சாரி, ப்ரிஃபிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணலாம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஃப்ரீ மர்பியம் மட்டுமே யூஸ் பண்ணலாம். 2 ஃப்ரீ மர்பியம்ல, சாரி, ப்ரிஃபிக்ஸ், 2 ப்ரிஃபிக்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது. அதையும் நினைவு வச்சுக்கொண்டு அடுத்த ஸ்டெப் போலாம். ரைட், ப்ரிஃபிக்ஸினுடைய பயன்பாடுகள். ப்ரிஃபிக்ஸை என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்?
இதை மட்டும் பார்த்தா நம்மளுக்கு போதும், இங்கிலீஷ்ல பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ப்ரிஃபிக்ஸை வந்து 4 விடயங்களுக்காக முக்கியமா பயன்படுத்துறோம். ஒன்று, எழுதி வச்சுக்கோங்க, எதிர்கருத்தை பெறுவதற்காக, எதிர்கருத்தை பெறுவதற்காக, மீண்டும் என்ற அர்த்தத்தை பெறுவதற்காக, தவறாக என்ற அர்த்தத்தை பெறுவதற்காக, எண்ணிக்கையை காட்டுவதற்காக. எழுதி வச்சுக்கோங்க. இதுல குயிக்கா இது நாளையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் விஷயம். அவ்வளவுதான். இது சிம்பிள் விஷயம். இப்போ உங்களுக்கு பேஸ் தெரியும் தர, அதனால பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்னா என்னமா, எதிர்கருத்தை பெற்றுக்கொள்வதற்காக யூஸ் பண்றது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், எதிர்கருத்தை பெற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் ப்ரிஃபிக்ஸ். அதே மாதிரி மீண்டும் என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக யூஸ் பண்றோம், தவறுதலாக என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்றோம். அடுத்தது எண்ணிக்கையை காட்டுவதற்காகவும் யூஸ் பண்றோம். ஓகேவா, எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப நான் சப்போர்ட்க்கு யாரும் எடுத்து சொல்ல வரல, டைம் போதாதனால பார்ப்போம். எழுதி வச்சுக்கோங்க, குயிக்கா பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுனால டைம் போதாம போயிட்டா ஓட வேண்டி வரும், அது ஓடிவே இல்லை கடைசியில இல்லையா? அதனால ஓகே ஓகேம்மா. எதுவும் டவுட்டாமா உங்களோட திலகேஷ்? மைக் கொன் பண்ணி பாருங்க. டவுட்டா? அவங்க சும்மா கை தூக்க மாட்டாங்களே. திவாகரன், திவாகரன் ஐ திங்க் சோ. மிஸ்ஸஸ் திவாகரன், எதுவும் டவுட்டா இல்லாட்டி ஹெல்ப் கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்கம்மா. சாரி சார். இல்ல இல்ல, ஓகே ஓகே, நான் ஏதோ டவுட்ல கேட்டீங்களோ. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, அப்போ சார் தானே, அடுத்த ஸ்டெப் போலாம் தானே? ஓ, இது என்னது, யாரோ பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களோட யாரோ ஆண்டி இருக்காங்க. ஓகே, ஏதோ கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க நீங்களே வாசிக்கலாம் இல்லையா? நீங்களே வாசிக்கலாம். இது அப்படி வந்த இதல்ல, லாக்டவுன்ல சாப்பிட்டு வந்தது. சோ இப்போ எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல, அதாவது சாப்பாட்டுனால இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். விரைவில் பாடசாலைகள் தொடங்கும், அப்போது அதே மாதிரி ஸ்லிம்மா ஃப்ரெஷ்ஷா போகணும், ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி லெசன். ஆப்போசிட், எதிர்கருத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி சொற்கள் 1 2 3 4 5 6 சொற்கள் யூஸ் பண்றோம். 6 ப்ரிஃபிக்ஸஸ். குயிக்கா இதெல்லாம் பார்த்துட்டு போலாம், எழுதி வச்சுக்கோங்க. எதிர்கருத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி 6 ப்ரிஃபிக்ஸஸை யூஸ் பண்றோம். அன், இன், இம், டிஸ், இல், இர். இந்த மாதிரி 6 சொற்கள் யூஸ் பண்றோம், 6 ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்றோம். எதை பயன்படுத்த? எதிர்கருத்தை. நம்ம ஒவ்வொன்று குயிக்கா பார்த்துட்டு போகலாம், அவ்வளவுதான். சரி, இப்ப நீங்க யோசிக்க கூடாது, இம் இருக்கு, டிஸ் இருக்கு, இன் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் என்று யோசிக்க வேணாம். இம்பார்ட்டன்ட்ல இம் இருக்கே, அது ப்ரிஃபிக்ஸா? இல்லை, அந்த சொல் அப்படியே தான் இருக்கிறது. டிஸ்கஸ் என்பதில் டிஸ் இருக்கிறதே, அது ப்ரிஃபிக்ஸா? இல்லை, அது அந்த சொல்லின் உருவம். இன்டெலிஜென்ட் என்பதில் இன் இருக்கிறதே, அது இந்த இருக்கிற இன்னா? இல்லை, எதிர்கருத்தை பெற போட்டதா? இல்லை. அப்போ நான் அதுதான் முதலே சொன்ன, கவனிச்சு கொள்ளணும். சில இடங்கள்ல அந்த ப்ரிஃபிக்ஸ் மாதிரி இருக்குது, பட் அவை ப்ரிஃபிக்ஸ் இல்லை. கிளியர் தானே? எதுவும் டவுட் இருந்தா கை தூக்கி கேளுங்க. ப்ரிஃபிக்ஸ் மாதிரி அவங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ப்ரிஃபிக்ஸ் அல்ல. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் என்பது தனி சொல், டிஸ்கஸ் என்பது தனி சொல், இட்ஸ் ஒன் வேர்ட். இன்டெலிஜென்ட் என்பது தனி சொல். ஓகேவா? ஓகே ஓகே. டவுட்டா இருந்தா மட்டும் கை தூக்குங்க, அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இல்லாட்டி நான் டவுட்டோட விட்டுட்டு போறேனான்னு நினைவு வரும். இப்ப நான் கேட்டு இல்ல சார் முதல்ல தூக்குனேன்னா எனக்கு கவலையா இருக்கும். சனுஜன், சொல்லுங்க சார். டவுட்டா முதல்ல தூக்குனதா? சார் சப்போர்ட் கோரலாம் தான் சார். அதுதான். சரி சரி, இப்ப சப்போர்ட்க்கு பண்ண எதுவுமே இல்ல. ஓகேவா? ஓகே, பிறகு நான் சப்போர்ட் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். ஓகே ஓகே. எனக்கு மனசு கவலையா இருக்கும், டவுட்டோட இருக்கீங்களோ, அதுதான் பிரச்சனை. பிரியதர்ஷினி, முதல்ல இருந்து கை தூக்கு. சார் இப்ப எனக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லலாம் தானே சார்? இதுல இப்ப ப்ரிஃபிக்ஸ்ன்றது முன்னோட்டுகள் இருக்கலாம். முன்னோட்டுகள், சஃபிக்ஸ்னா பின்னோட்டுகள், அப்படியா? பின்னோட்டுகள். ஓ ரியலி, thank you very much for those words. Prefixes முன்னோட்டுகள், suffixes பின்னோட்டுகள். thank you very much, thank you a lot, thank you. உதவிக்கு வந்ததுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, எனக்கு அப்படி நான் தெரிஞ்சு வச்சிருக்கல. ஓகே, பிரியதர்ஷினி, any doubt? குட் ஈவினிங் சார். பிரியதர்ஷினி பேர் கொஞ்சம் நீட்டமா இருக்காது. ஓகே, சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு முதல்ல ஹெல்ப்புக்கு கை தூக்கினதுதான் சார். ஓகே, பட் இப்போ ஒரு டவுட் வந்துச்சு சார். ரெஃப்ரெஷ்மென்ட்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது இல்லையா?
ரெஃப்ரெஷ்மெண்ட். ரிஃப்ரெஷ்மெண்டா? ஓ ஓ ஓ சார். அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒன்னு. ஓ நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ்ல வருமா சார்? இல்ல நான் நெகட்டிவ்க்கு ரீ போட்டிருந்தேன்ல தானே. அகைன்ங்கிறதுக்கு வருமா சார்? ஓ அப்படியே மீண்டும்ங்கிறதுக்கு வரும். அதாவது ஃப்ரெஷ் ஆகுறோம், ரீஃப்ரெஷ் ஆகுறோம்னா மீண்டும் ஃப்ரெஷ் ஆகுறோம்ங்கற அர்த்தம் இல்லையா? ஓகேவா? ஓகேமா ஓகே 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 ரைட். அப்போ இந்த இன் அதுகளை நினைவு வச்சுக்கோங்க. இன் வந்து இது நான் உண்மையிலேயே அந்த இப்ப பேசுனாங்களே பிரதர்ஷினி, அவங்க கிட்ட இருந்து ஓகே இந்த லெசனுக்கு சேர்க்கணும்னு நினைச்சது. அவங்களுக்கு நான் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹர். அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணுல இருந்து தான் இந்த விஷயங்களை இதுல சேர்க்கணும்னு நான் முடிவு பண்ணது. அந்த ஏபல் சம் இன்ங்கிற விஷயங்களும் அவங்க கேட்ட ஒரு நாள் கேட்ட கேள்வி, அவங்க முதல் லெசன்ல இருந்தாங்க அப்ப கேட்ட கேள்விக்கு தான் இது சேர்த்திருக்கேன். அப்ப இன் என்பது ஒரு ஃப்ரீ மார்ஃபிமாகவும் யூஸ் பண்ணுவோம். அது வேற இன், இது வேற இன். பாருங்க, கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், கரெக்ட். இப்போ இதெல்லாம் நம்ம போன வீக் படிக்கும் போது காட்டலனா, இப்ப இந்த வீக் நான் புதுசா சேர்த்திருக்கிறேன். நம்ம லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ற சொற்கள் இவைகள். இங்கிலீஷை நீங்க பேசிக்ல இருந்து படிக்கிறீங்களா இருந்தால் இதெல்லாம் லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டே எழுத தேவையில்ல, சரி ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. பூரணமான, பூரணமற்ற, சரியான, பிழையான, இன்கரெக்ட்னா பிழையான, கரெக்ட்னா சரியான, அபிலிட்டி இயன்ற, இன்அபிலிட்டி இயலாத, இல்லாட்டி இயலுமை இயலாமை. தட் இஸ் த மோஸ்ட் கரெக்ட் வேர்ட். அபிலிட்டி இயலுமை, இன்அபிலிட்டி இயலாமை. பாருங்க எதிர்கருத்தை கொடுக்குது. கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம்ல அதெல்லாம். வேலிட் என்ன சொல்றது, தகுதியான, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இன்னும் கொஞ்சம் தமிழ் சொல்ல நீங்க ரிஃபர் பண்ணுங்க. ஐ am not teaching you Tamil, so just refer the words. Invalid பெறுமதியற்ற, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாத. அதாவது இன்வாலிட் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ என்னிடம் இருப்பது வேலிட் லைசன், ஓகே, டிரைவிங் லைசன். இப்போ அதோடைய கால எல்லை முடிஞ்சிட்டா அது இன்வாலிட் ஆகிடும். ஓகேவா? இன்வாலிட். ஜஸ்டிஸ் சாதாரண, நீதி, இன்ஜஸ்டிஸ் அநீதி. அப்ப எதிர்கருத்தை கொடுப்பதற்காக இன் என்ற பிரிஃபிக்ஸ் யூஸ் பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா லைஃப்ல நம்ம. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க குயிக்கா. பூரணமான, பூரணமற்ற, சரியான, பிழையான, இயலுமை இயலாமை, மேபி வேலிட் பெறுமதியான, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய. நல்லா பாருங்க, நல்ல சொல் ஒன்று இருக்கு உங்களுக்கு தேடிக்கலாம். இன்வாலிட் பெறுமதியற்றங்கிற மாதிரி. ஜஸ்டிஸ் நீதி, இன்ஜஸ்டிஸ் அநீதி. ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் டவுட் இருந்தா மட்டும் கை தூக்கி இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா? நிறைய பேர் வந்து சத்தமிடாம படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டவுட் கேட்கறதோ இல்ல, ஹெல்ப் பண்றதோ இல்ல. என்னது கெட்ட பழக்கம்? ஓகே 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 ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் கொஞ்சம். திலகேஸ்வரன் அம்மா டவுட்டாமா, இல்லாட்டி முதல்ல தூக்குன கையா? திலகேஸ்வரன் டவுட். மைக் ஆன் பண்ணலாம். உங்களோட மைக்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, சிவா இல்ல போயிட்டாரு. காயத்ரி, காயத்ரி சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, கேளுங்கம்மா. சார் வந்து இது நீங்க முதல்ல சொன்ன அந்த வவல் சவுண்டுக்கான அந்த ஒரு இது சார், அது வந்து சரியான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். சரி. அது வந்து சார் முன்னுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஒன்றுல முன்னுக்கு வவல் எழுத்து இருந்தா மட்டுமே தான் நம்ம வந்து என் சேர்க்கணும்ன்றது இல்ல. நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கும் போது உதாரணத்துக்கு HOUR எழுதின மாதிரி இருந்தா முன்னுக்கு வந்து உச்சரிக்கும் போது H வந்து சைலண்ட் ஆயிரும். அப்ப அவர்னு தான் வாசிப்போம். அந்த வெளி உச்சரிக்கிற சவுண்ட் வந்து வவல்ல இருக்கனால நம்ம வந்து அங்க முன்னுக்கு என் சேர்ப்போம். ஓகே, இல்ல நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. அந்த H கதை சொல்லிருக்கீங்க. நான் கேக்குறேன், சரி H உச்சரிக்கல, வவல் உச்சரிப்பு வருது. வவல் உச்சரிப்பு வரும்போது ஏன் என் சேர்க்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. வவல் எழுத்த விடுங்களேன். ஓகேவா? ஓகேவா காயத்ரி? ரூல் தானே அது இங்கிலீஷ்ல. இப்படிதான் சில ரூல்ஸுக்கு காரணம் இல்லதான். ஏன் காதுக்கு இயர்னு வந்துச்சு, ஏன் வாய்க்கு மவுத்னு வந்துச்சு, அதுக்கெல்லாம் காரணம் இல்ல. பட் இதெல்லாம் கிராமர், இதுக்கு காரணம் இருக்கு. காயத்ரிமா போயிட்டீங்களா? இது வந்து ரூல்ஸ், இது வந்து ரூல்ஸ் தான். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நல்ல காரணம் ஒன்று இருக்கு. ஓகேவா?
நீங்க சொன்னது சரி, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் அதை யோசிப்பாங்க. இப்ப அம்ப்ரெல்லான்னு சொல்லும் போது என் போடுவோம், ஆனா யூனிவர்சிட்டின்னு போடும்போது யூ இருந்தாலும் என் போட மாட்டோம். ஏன்னா அது உச்சரிப்புனால. உச்சரிப்பு. நான் கேக்குறேன், ஏன் அந்த உச்சரிப்பு இருக்கும் போது எதுக்கு என் போடணும்? ஓகே சார், தேடி பார்க்கணும். வெரி குட், வெரி குட். Thank you very much for your details. ஓகேமா, ஓகே. ரைட், போற அடுத்ததுக்கு. இது சரின்னு நினைக்கிறேன். அப்போ இன்னுங்கிறத யூஸ் பண்றோம் எது? எதிர்கருத்தை பெறுறதுக்காக. இன்னொன்னு பாப்போம், என்னது? குயிக்கா பார்க்கலாம். இதெல்லாம் ஆப்போசிட். இதெல்லாம் சின்ன விஷயம் பாருங்க. அன், இதெல்லாம் நான் முக்கியமான சில சொற்களை மட்டும் தெரிவு செய்திருக்கிறேன் உங்களுக்காக. ஹாப்பி சந்தோஷமான, அன்ஹாப்பி சந்தோஷம் இல்லாத, கைண்ட் கருணையான, அன்கைண்ட் கருணையற்ற, வாண்டட் தேவையான, அன்வாண்டட் தேவையற்ற. இப்ப நீங்க எல்லாம் யாராவது அன்வாண்டட் மெசேஜ் போடுவாங்கன்னு தான் நான் குரூப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் கிளாஸ் முடிஞ்சோன்னு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது கிளாஸை பத்தி உங்களோட ஐடியா இருந்தா சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த கிளாஸை ஏத்துக்கிறீங்க, இது நல்லது என்ன கெட்டது என்ன சொல்லுங்க. நம்ம டீச்சர்ஸ் குரூப்ல உள்ளவங்க கட்டாயம் சொல்லுங்க. ஏன்னா நோ ப்ராப்ளம், குறைபாடுகளையும் சொல்லுங்க. எனக்கு கட்டாயம் எல்லாரும் வெரி குட், ஃபென்டாஸ்டிக், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அது ஓகே. சிவா சார் சூப்பரா செய்யறாரு, சிவா சாருக்கு தெரியும். பட் உங்ககிட்ட என்ன குறை இருக்கு அதை சுட்டி காட்டணும். ஓகேவா? அது ஐ வாண்ட் டு நோ தோஸ் திங்ஸ். என்னை மேலும் மெருகூட்டிக் கொள்ள உங்களுடைய நிறை குறை இரண்டும் என்னுடைய குரூப்புக்கு போடுங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். ஓகே. ஹாப்பி சந்தோஷமான, அன்ஹாப்பி சந்தோஷம் இல்லாத, கைண்ட் கருணையான, அன்கைண்ட் கருணையற்ற. யாரோ கேட்டாங்க, சார் நீங்க பிள்ளைகள் கிளாஸ்ல எல்லாம் சூம் பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறீங்க, கூட மார்க்ஸ் எடுத்தா எங்களுக்கு எல்லாம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு கேள்வி வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் வைக்கும் போது அதுல எடுத்தா நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சந்தோஷம் தானே அது, இல்லையா? வாண்டட் தேவையான, அன்வாண்டட் தேவையற்ற, அன்வாண்டட் ப்ராப்ளம்ஸ் தேவையற்ற ப்ராப்ளம் பிரச்சனைகள். இதெல்லாம் லைஃப்ல அடிக்கடி யூஸ் ஆகிற சொற்கள். ஓகேவா? லக்கி என்ன சொல்லுவோம், அதிர்ஷ்டமான, அன்லக்கி துரதிர்ஷ்டமான, கம்ஃபர்டபிள் சொகுசான, அன்கம்ஃபர்டபிள் சொகுசற்ற. ஓகேவா? ஓகே தானே? அடுத்த ஸ்டெப் போவா. இன்னும் 2-3 முடிச்சோட பார்த்தோன்னா முடிஞ்சு கான். ஓகே, திவாகரன், மிஸ்ஸஸ் திவாகரன் டவுட்டா இல்லாட்டி முதல்ல வந்ததா தெரியல. பெலு சுபா, சுபா எனி டவுட்? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். சொல்லுங்க சார். அன்கம்ஃபர்டபிள் அன் பிளஸ் கம்ஃபர்ட் பிளஸ் ஏபிள்னு பிரிக்க முடியுமா? இன்னும் பிரிக்கலாம். கம்ஃபர்ட்டுக்கு ஏபிள்னு ஒரு சொல்லும் சேர்த்துப்பட்டிருக்கு. நான் இந்த இடத்துல கதைக்கிறது வந்து என்ன சொல்றேன், ஆப்போசிட் மட்டும் தானே. அதனால நான் அதை பத்தி எனக்கு யோசிக்கல. ஓகேவாமா? ஓகே சார். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம இன்னும் பிரிச்சோம்னா கம்ஃபர்ட், அன்கம்ஃபர்ட், நல்ல விடை. அது மட்டும் இல்லையே, அப்படியா இருந்தா வாண்டடையும் பிரிக்கலாம் தானேமா? ஓ சார். இப்போ இங்க நம்மளோட மெயின் டார்கெட் என்னதுமா? ப்ரிஃபிக்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரிஃபிக்ஸஸ் பார்க்கறோம், எதிர்கருத்தை காட்டும் ப்ரிஃபிக்ஸஸ் பார்க்கறோம். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க சொன்னது சரி, 100% கரெக்ட். கம்ஃபர்டபிளா ரெண்டா பிரிக்கலாம், கம்ஃபர்ட் பிளஸ் ஏபிள். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், குட், தேங்க் யூ. ஓகேமா? ஓகே, அடுத்து போலாம் இல்லையா? எழுதி கொண்டீங்க தானே? டைம் தேவையில்லையே கூட. 220 பேர் 296 குறைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால போகலாம். எல்லாரும் போகும்போது சார் மட்டும் தனியா படிப்பிக்கிறதெல்லாம் இல்லையா? ரைட். அடுத்து இம் சேர்க்கிறது பாருங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? பொலைட் பண்புள்ள, இம்பொலைட் பண்பற்ற, பேஷண்ட் பொறுமையுள்ள, இம்பேஷண்ட் பொறுமையற்ற. இதெல்லாம் போன வீக் படிச்சு கொடுக்கல. இப்ப பிரியதர்ஷினி எல்லாம் பாப்பாங்க. சிலர் வர வேணாம்னு சொன்னீங்க சார், பாத்தீங்க சார், தேவையெல்லாம் படிச்சு கொடுக்குறீங்க இப்ப அப்படின்னு. பேஷண்ட் பொறுமையுள்ள, இம்பேஷண்ட் பொறுமை அற்ற. மோட்டல், மோட்டல்னா என்ன சொல்றது, இறப்பு இல்லாத அந்த மாதிரி, இமோட்டல். ஓகேவா? அதுக்கு ஐ forgot that word தமிழ். ஐ கேன் செக், மத்த எழுதிக்கோங்களேன், நான் செக் பண்ணி சொல்றேன். ஐ forgot. பாசிபிள் நடக்கக்கூடிய, இம்பாசிபிள் நடக்க முடியாத. ஓகேவா? அடுத்து என்ன சொன்னோம், மெஷரபிள் அளக்கக்கூடிய, இம்மெஷரபிள் அளக்க முடியாத. இதுலயும் பின்னுக்கு இருக்குது சஃபிக்ஸஸ். நம்ம இன்னைக்கு சஃபிக்ஸஸ் பத்தி கதைக்கல. ஓகே, ஐ கிவ் த ரியல் மீனிங் ஆஃப் மோட்டல். ஐ எம் நாட் ஷூர் இன் தமிழ். மோட்டல் மீன் இறக்கக்கூடிய, இறப்பு இருக்கும். ஓகேவா? நிலையற்ற. இமோட்டல் நிலையான, இறப்பு அற்ற, அந்த மாதிரி அர்த்தங்கள் வரலாம். ஓகேவா? பொலைட் பண்புள்ள, இம்பொலைட் பண்பற்ற. இம்பொலைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல நம்மள. பேஷண்ட் பொறுமையுள்ள, இம்பேஷண்ட் பொறுமை அற்ற. மோட்டல் நிலையற்ற,
இம்மோர்டல் நிலையான. பாசிபிள் நடக்கக்கூடிய, இம்பாசிபிள் நடக்க முடியாது. இம்பாசிபிள், மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் இருக்கு இங்கிலீஷ், நல்ல ஃபிலிம்ஸ். மெஷரபிள் அளக்கக்கூடிய, இம்மெஷரபிள் அளக்க முடியாது. ஓகே, லாஸ்ட் 2-3 பாட்டுக்கு போலாம். நான் நிறைய பேர் பே ஹஸ்பண்ட் முறைப்பாரு சாப்பாடு எங்கன்னு. எஸ், போறவங்க போலாம், நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஹேவ் எனி மோர்டல் மீன் நாட் மரணம், மரணமா கொடுக்கக்கூடிய, இறக்கக்கூடிய. வெரி குட், யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஆப்போசிட் லாஸ்ட் 2 பார்ட்ஸ் பாப்போம். டிஸ்யூஸ் பண்றது, லைஃப்ல யூஸ் பண்ற, அடிக்கடி யூஸ் பண்றது மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? கனெக்ட், டிஸ்கனெக்ட். சாரிமா, சிலர் சாட்ல போட்டிருந்தாங்க லீவ் ஆகவா பரவாயில்லையா அப்படி ப்ராப்ளம் இருக்கு, நான் அதை பார்க்கல, சாரி. கனெக்ட், டிஸ்கனெக்ட். அக்ரி, டிஸ்அக்ரி. கனெக்ட்னா என்னது? பொருத்தி உள்ள. டிஸ்கனெக்ட் பொறுத்து, இல்லாட்டி அதை நீக்கு, அந்த மாதிரி இல்லையா? தமிழ்ல யூஸ் பண்ணீங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சேனல்லாம். ஓகே, அக்ரி ஏற்றுக்கொள், டிஸ்அக்ரி மறு. குவாலிஃபைட் தகுதி பெறு, டிஸ்குவாலிஃபைட் தகுதியை இல. இப்ப ஒலிம்பிக் போறதுக்கு நம்ம குவாலிஃபை ஆகணும். அப்ப குவாலிஃபை ஆகணும், குவாலிஃபைட். டிஸ்குவாலிஃபைட், அதுல இருந்து வெட்டுப்பட்டா டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டும், தகுதி பெறவில்லை. லைக் விருப்பம், டிஸ்லைக் வெறுப்பு. ஓ சாரி, இது இம்அப்பியர்ல டிஸ்அப்பியர். என் கையால மிஸ்டேக் ஒன்று நடந்தது, டைப் பண்ணையில நான் விட்டுட்டேன். அப்பியர், டிஸ்அப்பியர். தோன்று, மறை. அப்பியர் தோன்று, டிஸ்அப்பியர் மறை. இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற விஷயம். ஓகே, அடுத்த இன்னும் 2 விஷயத்துக்கு போனோம்னா முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கவங்க இருந்தா கேட்கலாம். கேலக்ஸி 2 ப்ரோ, எனக்கு தெரியல பேரா, வேற யாரும். கேலக்ஸி 2 ப்ரோ டவுட்டா பிரச்சனையா சொல்லுங்க. கேலக்ஸி A2 கோ. சுபத்ரா ரொம்ப நேரமா இருக்காங்க. சுபத்ரா சொல்லுங்கம்மா, இவங்க எழுதிக்கொள்ள வரையும் நான் இருக்கிறேன். சுபத்ரா சொல்லுங்க. இல்லையா? சனுஷ்யா சொல்லுங்க. சனுஷ்யா, பேசுறது சரியா கேக்குதுங்க சார். சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். நான் என்ன செய்ய, எனக்கு நாட் ஷுவர். வனிதா, எனி ப்ராப்ளம்? வனிதா, சனுஷ்யா இருந்தா சொல்லுங்க. சனுஷ்யா, வனிதா. சார் குட் ஈவினிங் சார். ஓகே, டீசன்ட், டீசன்ட்க்கு ஆப்போசிட் மீனிங் எப்படி சார் சொல்றது? இன்டீசன்ட். இன்டீசன்ட். ஓ அந்த இடத்துக்கு பொருத்தம், அந்த இடத்துக்கு நல்ல நம்ம சொன்ன இடத்துக்கு இல்லையா? சார். ஓகே, டீசன்ட், இன்டீசன்ட். இன்டீசன்ட், நீங்க இன்டீசன்ட்டா நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, thank you remember for that word. ரஸ்லா, ரஸ்லா சார் அன்டீசன்ட் வராதா? என்னமா? அன்டீசன்ட். Undecent, indecent. The correct word is indecent. Okay sir. Indecent. Rasla, are you a teacher or student? Hello? போயிட்டீங்களா? ஓகே, ஓகே பாப்பா, டவுட் இருந்தா பிறகு டைம் தரேன். ஓகேவா? ஓகே, indecent, undecent, not undecent, indecent. ஓகே, இல் பாவிக்கிறது. லீகல், இல்லீகல், லாஜிக்கல், இலாஜிக்கல், லெஜிபிள், இல்லெஜிபிள். லீகல்னா தெரியுங்களா? சட்டமான, சட்ட ரீதியான. இல்லீகல், சட்ட விரோதமான. சட்ட விரோதமான பாருங்க, எதிர்கருத்தை கொடுக்குது. லாஜிக்கல், தர்க்க ரீதியான. இலாஜிக்கல், தர்க்க ரீதியற்ற. இது நீங்க பேசுறது இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம், தர்க்க ரீதியற்ற. லெஜிபிள், தெளிவான. இலெஜிபிள், தெளிவற்ற. லெஜிபிள், தெளிவான. இலெஜிபிள், தெளிவற்ற. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கும், தேடி பாருங்க. நோ ப்ராப்ளம். சரோ, சரோ, எனி ப்ராப்ளம்? சரோ, எனி டவுட் ஓ சம்திங்? டவுட் ஒன்னு சார். சொல்லுங்கம்மா. குவாலிஃபைடுன்றத வந்து எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியா? இல்ல, அவ்வளவு தூரம் கன்ஃபியூஸ் ஆகும். குவாலிஃபைடு, குவாலிஃபைடு. நானா இருந்தா குவாலிஃபைடுன்னு சொல்லுவேன், நோ ப்ராப்ளம். வேற இல்ல, நிறைய இதுங்கள்ல குவாலிஃபைடு அந்த மாதிரி பாத்துருக்கேன். தட்ஸ் ரைட். அது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அமெரிக்கன், பிரிட்டிஷ், ஓகேவா? அந்த அந்த அசென்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அயர்லாந்து, இங்கிலாந்து வித்தியாசமா இருக்கும். சோ அது வந்து நம்ம பெருசா யோசிக்கிறது. இப்ப நம்ம யோசிக்கிறது ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ். ஓகேவா? ஓகேவாமா?
போயிட்டீங்களா? ஸ்ரீலங்கன் இங்கிலீஷை பத்தி தான் நம்ம பெருசா பேசுறோம். ஸோ குவாலிஃபைட் அது ரொம்ப நல்லா. நீங்க அப்படி செஞ்சா நல்லா அப்படி தேடி பார்த்து சரியான ப்ரொனன்சியேஷன் எடுத்து பார்க்கறதுனால இட் டசன்ட் மேட்டர். இப்போ சிவா சார் ரொம்ப நாளா படிச்சு கொடுக்குறாரு, நோ ப்ராப்ளம். ஐ ஹவ் பீன் இன் இங்கிலாந்துல ஒரு 5 months இருந்தேனா, ஸோ நோ ப்ராப்ளம். நான் அங்கெல்லாம் குவாலிஃபைட்னு தான் சொல்லியிருக்கேன். தே அண்டர்ஸ்டுட். ஓகேவா? 5 months இங்கிலாந்துல நான் குவாலிஃபைடுங்கிற சொல்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம் இன் இட். ஸோ ஓகே. வித்யாமா சொல்லுங்க. நீ டவுட் அடுத்த போனா முடிச்சிடலாம், மத்தவங்க போயிருவாங்க ஜனாதிபதி பாக்குறதுக்கு. வித்யா, ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். கேளுங்க வித்யா. என்னமா கேக்கல? லைக் டிஸ்லைக்னு இருக்கு தானே சார், அன்லைக்னு சொல்லுங்க. இல்ல அன்லைக்ங்கிறது வேற ஒரு அர்த்தம். ஓகேவா? நல்ல கேள்வி, நல்ல இடம். தேங்க்யூ வெரி மச்மா, தேங்க்யூ வெரி மச். லைக் டிஸ்லைக்னா விருப்பு வெறுப்பு. ஓகேவா? லைக் அன்லைக்னா லைக்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு, மாதிரி. யூ ஆர் லைக் அன் ஏஞ்சல். நீங்க ஒரு தேவதை மாதிரி. வெக்கப்படுறீங்களா வித்யா? யூ ஆர் அன் ஏஞ்சல். நீங்க ஒரு தேவதை மாதிரி. லைக்னா யூ ஆர் லைக், நீங்க மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த மாதிரி லைக். அப்ப அதுக்கு எதிர்கருத்து தான் அன்லைக், மாதிரி இல்லை அப்படிங்கிறது. ஓகேவாமா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே ஓகே. லைக்ல 2 இருக்கு. வெரி குட். சொல்றதானே லீகல் இல்லீகல். லாஸ்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். இன்னும் இருக்குன்னா ரிலவெண்ட், irrelevant, irregular, irresponsible. தயவு செய்து இதெல்லாம் தேடி பாருங்க. இப்படி சொன்னா நிறைய சொல்லிட்டு போலாம். நான் கடைசி முக்கியமான பகுதிக்கு மட்டும் போறேன். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் நான் பொதுவா போட்ட விஷயங்கள். அதே தான், நோ ப்ராப்ளம் இன் இட். அதை இப்ப நான் சொல்ல தேவையில்ல. ரைட். ரீ, இப்ப இதை மட்டும் யூஸ் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பகுதி தான், சாரி. ரீ மீண்டும் என்ற அர்த்தத்தை குறிக்கும். பாருங்க, ரீ இதெல்லாம் மீண்டும் என்ற அர்த்தத்தை குறிக்கும். நீங்க எழுதி வச்சு தேடி பாருங்க, இன்னும் நிறைய இருக்கும். ரீசைக்கிள் என்னது? மீள் சுழற்சி செய். ரீயூஸ் மீள் பாவனை செய். ரிவைண்ட் சுற்று சுழற்று. ரீஃப்ரெஷ் அதை கேட்டாங்க நம்ம பிரியதர்ஷினி கேட்டாங்க இல்லையா? ஃப்ரெஷ், ரீஃப்ரெஷ். ஃப்ரெஷ் ரீஃப்ரெஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு இந்த இப்ப ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைச்சி சாப்பிடுறதுக்கு, ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ரீஃப்ரெஷ். ரைட், ரீரைட், மீண்டும் எழுது. ஓகே. இதுக்கு நான் டைம் எடுக்கல. மீண்டும் என்ற சொல்வதற்காகவும் ப்ரிஃபிக்ஸஸ் பயன்படுத்துகிறோம். அதுக்காக யூஸ் பண்ற ஒரே சொல் ரீ. ரீ என்பது மீண்டும் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்காக நீங்க ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் கூட ஓகே இல்ல, வராது. ரிப்போர்ட் அதெல்லாம் வராது. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும்னு யோசிக்காதீங்க. மீண்டும் என்று இருக்கிறது மட்டும் யோசிங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம், மிஸ். மிஸ் என்பது தவறாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நல்லா பாருங்க, இதெல்லாம் பெருசா உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. மிஸ்லீட் தவறாக வழிகாட்டு. மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்து. மிஸ்பிஹேவ் தவறாக நடந்து கொள். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறாக புரிந்து கொள். அப்போ மிஸ் என்பது தவறாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். பிரகாஷினி, இது டவுட்டா பிரகாஷினி? எஸ் சார். கேளுங்கம்மா. சார் ஆப்போசிட்டோட மீனிங்ல இன் அன்னியம் இதெல்லாம் இருக்கு தானே சார்? ஆமா ஆமா. அந்த வேர்ட்ஸ் எப்படியான வேர்ட்ஸ்க்கு எப்படியானது போடணும், அது எப்படி? வேலங்கள ஹாப்பி எப்படி பாக்க? என்னம்மா? ஹாப்பிக்கு ஹன் தான் போடுது. ஓகே ஓகே. ஏன் சார் ஹாப்பிக்கு ஹன் தான் போடணும், டிஸ் ஹாப்பின்னு சொல்லக்கூடாதா? இல்ல, அதுதான் அடுத்த ஸ்டெப். அது நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள். மனனம் செய்து தெரிந்து அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய எச் இருக்கனால அன் போடணும், இது இருக்கனால அப்படி எதுவுமே இல்லம்மா. நல்ல கேள்வி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் குவெஸ்சன். ஓகேவாமா பிரகாஷினி? ஓகே சார். அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஒழிய அதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்ல. ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ சார். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அப்ப மத்ததுக்கு போயிட்டா மத்தவங்க கேள்விகளை கேட்கலாம். நாளைக்கும் இருக்கு கிளாஸ், மறந்துடாங்க. நாளைக்கும் 6 o'clock இருக்கு. இதனுடைய மிகுதி போறவங்களுக்கு தெரியாம போயிருவாங்களே. ஓகே. அப்போ மிஸ் என்பது தவறாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லாஸ்ட் பார்ட், கடைசி பகுதி இத பாருங்க. எண்ணிக்கையை காட்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறோம். ப்ரிஃபிக்ஸ் பயன்படுத்துகிறோம். என்னத்துக்காக? எண்ணிக்கை. பாருங்க, டி டைன்னு சொல்லலாம். டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சைடுகள் எத்தனை இருக்கின்றன? 2 இருக்கின்றன. சாரி, ஆமா, ஆக்சைடுகள் 2 இருக்கின்றன. டைனா எத்தனை குறிக்கும்? 2ஐ குறிக்கும். சைக்கிள்னா சக்கரம். பைசிக்கல்னா என்னது? பைசிக்கல் தெரியும் தானே? 2 சக்கரம் உள்ளது பைசிக்கல்.
துவி சக்கரமா, துவி, துவி என்பது பைன்னு இருக்குமா இருக்கும். ஓகே, சின்ன காலத்துல ஓட்டணும் என்னது ட்ரைசிக்கல், 3 சக்கரம் இருந்துச்சு ட்ரைசிக்கல். ஹோமோ என்பது ஒன்றை குறிக்கும், ஹோமோபோன். இப்ப எல்லாம் நிறைய கதைக்கிறாங்க, ஹோமோ செக்ஷுவல் பத்தி எல்லாம் கதைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஹோமோ, ஹோமோ என்பது ஒன்று, ஹோமோ, ஹோமோ செக்ஷுவல் ஓரின சேர்க்கை. அது மாதிரி ஹோமோ, ஹோமோ என்பது ஒன்றை குறிக்கும், த்ரை 3ஐ குறிக்கும், பை 2ஐ குறிக்கும், டை 2ஐ குறிக்கும். ஓகேவா, இதெல்லாம் எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சில ப்ரிஃபிக்சஸ். அப்ப இன்றைக்கு நம்ம படிச்சோம் மர்ஃபிம்ஸ்னா என்ன, ஃபோனிம்ஸ்னா என்ன, மர்ஃபிம்ஸ்னா என்ன, மர்ஃபிம்ஸ் எத்தனை வகைப்படும், அதுல ஒரு வகை ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், 4 வகையாக யூஸ் பண்ணலாம், அதற்கான உதாரணங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். நாளைய தினம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை சஃபிக்சஸ் மிக முக்கியமானது. இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் அறிவை வளர்த்துக்கணுமா இருந்தா நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான பகுதி சஃபிக்சஸ் நாளைக்கு நடக்கும் நினைக்கிறேன். இதுல ஓகே, see you soon with another superb lesson. I hope this is a super lesson. இது நல்லா சூப்பரா இருந்தா தான் அடுத்தது சூப்பரா இருக்கணும். சோ எப்பயும் உங்களுடைய தலைக்கு மூளைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருங்கள், வளர்த்து கொண்டே இருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். So I am leaving the slides. ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேட்கலாம். I am going to switch that mic. ஓகேவா? இல்லாட்டி நீங்க லீவ் ஆகலாம், நோ ப்ராப்ளம். நான் உங்களை குரூப்பை திறந்து விடுறேன், உங்களுடைய மெசேஜஸ் போடுங்க. I am going to switch on your mics. ஸோ டவுட் இருந்தா கேட்கலாம். எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்காங்க, அப்போ சத்தமா இருக்கும் இல்லையா. யாரோ டெலிஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க, டெலிஃபோன் நம்பர் தெரியும், 072-120. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ உங்களோட மைக்லாம் ஆன்ல இருக்கு. இப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸையும் பிரிக்காதானே சார்? எப்படி சொல்லுங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லயும் வார்த்தைங்களா சார்? ஆமா, வெர்ப்ஸ்ல ரெகுலர் வெர்ப், இரெகுலர் வெர்ப்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, மைக் மத்தவங்க ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆன் பண்றவங்க டவுட் கேட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஜேவா யாரோ கேள்வி ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நல்ல கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன், சத்தமா இருக்கு சார். ஓகே, வெர்ப்ஸ்ல ரெகுலர் வெர்ப்ஸ், irregular verbs னு பிரிக்கிற மாதிரி. ஓகே, எஃபிக்ஸ் இந்த prefixes suffixes னு பிரிக்கலாமா சார்? இல்ல prefixes that's all. இன்னொன்னு ஒன்றுக்கு infix னு நான் ஒன்னு சொல்லி தரேன், மத்தவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு இல்லாம உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு இருக்கு infix னு ஒன்னு. ஓகேவா? mother in law, father in law அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு நடுவுல இருக்கிற இன்ன வந்து infix னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அது இல்லாம ப்ரிஃபிக்ஸ் வேறயா அப்படி இல்ல, நம்ம பாப்போம் நாளைக்கு. இன்னும் விஷயங்கள் இருந்தா நான் இன்னும் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது? எக்ஸ்கியூஸ் மீ சார். கேளுங்க ஸ்வேதா. இல்ல 3 இன்னைக்கும் நாளைக்கும் நாளன்னைக்கும் கிளாஸ் இருக்குமா சார்? இல்ல ஸ்வேதா, திருட்டுத்தனமா வந்திருக்கீங்க ஸ்வேதா. இல்ல ஓகே ஓகே, இன்னைக்கும் நாளைக்கும் இந்த சஃபிக்சஸ் பாடம் இருக்கும், சண்டேயும் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இது கேக்கட்டா சார்? ஓகேமா, ஓகே ஓகே. மிஸ்ஸஸ் திலகேஸ்வரன், சாரிமா நான் வெயிட் பண்ண வச்சிருக்கு. சாரி, சொல்லுங்கம்மா. கேளுங்கம்மா. விவேதனி கேளுங்கம்மா. ஓம் சார், அந்த ஐஎல் அதுக்கு பிறகு எனக்கு கவரேஜ் ப்ராப்ளமால எனக்கு விளங்காம போயிட்டது, என்ன கதைச்சதுன்னு. இல்ல, ஐஎல்க்கு பிறகு நாங்க முதல்ல கொடுத்தோம் இல்லையா, அன், திஸ், அதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க வேணுமா எனக்கு மெசேஜ் போடுங்க, அதுல போட்டோஸ் உங்களுக்கு அனுப்புறேன் சார். எக்ஸ்கியூஸ். சரி, ஓகே கேளுங்க சார். யூனிசெக்ஸ்ன்றது அந்த யூனின்றது ரெண்டை குறிக்கிறது அப்படியா சார்? அந்த யுனி ஆல்சோ இணைப்பு என்பதற்காக பயன்படுத்துற ஒரு சொல்லுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுக்கு மேலதிகமாக இருக்குது. ஓகேவா? அதாவது கூடுதலா யூஸ் பண்ற ப்ரிஃபிக்ஸஸ் மட்டும் தான் நீங்க பேசி இருக்கிறேன். இது இல்லாம சில ப்ரிஃபிக்ஸஸ் இல்லாம இல்ல. அந்த டெய்லர் ஷாப் அதுகள் எல்லாம் இருக்கும் சார். யூனிசெக்ஸ். யூனிசெக்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கு இல்லையா, ப்ரிஃபிக்ஸஸ் பத்தி தேடி பார்க்கணும், அதை வளர்த்துக்கோங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். மைக் ஆஃப் பண்ணுங்க.
ஓகே ஓகே சரி பரவாயில்ல பரவாயில்ல. மத்தவங்க கேளுங்க யாரு டவுட் இல்ல சார் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க சார். இட்ஸ் ஓகே டோன்ட் வரி அதெல்லாம் யோசிக்காதீங்க. 50-60 பிள்ளைகளை வைத்து நடுவுல சத்தம் போட நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். வனிதா கேளுங்க. சார் இந்த மார்ஃபியம்ஸ் தொடர்பா கொஞ்சம் மீண்டும் சொல்ல முடியுமா சார்? நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. பெர்ஃப்யூம்ஸ்னா கேளுங்க மத்தவங்க சத்தம் போட கூடாது. பெர்ஃப்யூம்ஸ்னா ஒரு ஓகே பெர்ஃப்யூம்ஸ்னு சொல்றத திருப்பி நான் சொல்றேன். பெர்ஃப்யூம்ஸ்னா ஒரு மொழியில் உள்ள முக்கியமா இங்கிலீஷ்ல உள்ள ரொய்ஹான் பிறகு எனக்கு மெசேஜ் எடுத்தாங்க நான் நம்பர் தர்றேன். என்ன சொன்னேன் ஒரு மொழியில் எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி அது வந்து மிக சிறிய பகுதி அதை வச்சுதான் நம்ம ஒரு சொல்களும் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ மர்ஃபியம்ஸ் இல்லாமல் ஒரு சொல் உருவாக முடியாது. ஒரு சொல் உருவாக அட்லீஸ்ட் ஒரு மர்ஃபியமாவது தேவைப்படும். ஓகேவா? ஓகே நீங்க கேட்டவங்க எனக்கு வேணா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் வந்துட்டாங்க நான் ஒரு சின்ன வாய்ஸ் கட் பண்ணி உங்களுக்கு தர்றேன். ஓகேவா? ஓகே இப்போ வேற அந்த டவுட் இருந்தா கேளுங்க. நான் தனித்தனியா கேட்கலாம்னு தெரியல பரவாயில்ல. பிரியா who is that? கேளுங்கம்மா. சார் டவுட் இல்ல சார் விளங்குச்சு நீங்க படிப்பிச்சது. ஓகே சார் கிளாஸ் வந்து 6 o'clock அந்த மாதிரி டவுட் எல்லாம் அந்த டவுட் எல்லாம் குரூப்ல வந்து கேளுங்க. ஓகேவா? நல்ல பிள்ளைங்க மாதிரி அந்த டவுட் எல்லாம் குரூப்ல வந்து கேளுங்க. அப்போ ஐ கேன் ஆன்சர். இல்லாட்டி டைம் போயிடும். நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு ஏதாவது டவுட் கேட்கிருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம சான்ஸை கொடுப்போம். ஸோ குரூப்க்கு போனா நீங்க உங்களுடைய ஐடியாஸை போடுங்க. ஐ எம் ஓப்பனிங் மை குரூப். ஸோ போடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா ஓகே ஐ வில் ஸ்விட்ச் ஆன் த மைக். இப்போ கேளுங்க இல்லாட்டி போகலாம். நம்ம ஜனாதிபதி உரை கேட்கறதுக்கு மறந்துடாங்க. கேளுங்க சார். ரெக்கார்டிங் போட்டுட்டீங்க சார் குரூப்ல? என்னம்மா சார் ரெக்கார்டிங் இல்ல ரெக்கார்டிங் போட மாட்டேன். நான் அப்படி குரூப்ல போடுறல. படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து படிப்பாங்க தான். நம்ம குரூப்ல சும்மா போட தேவையில்லை இல்லையா? இல்ல சார் எனக்கு 6 மணில இருந்து 7:30 மட்டும் ஸ்கூல் கிளாஸ் நடந்துச்சு. இல்ல நீங்க சண்டே கிளாஸ் வாங்க. சண்டே கிளாஸ் வாங்க. ஓகே சார். थैंक यू சார். வேற யாராவது கேளுங்க. சண்டே கிளாஸ் நாங்களே முடியலாமா சார்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்குது. பரவாயில்ல வாங்க. வர்றேன்னா வாங்க எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் லிங்க் தரேன். ஓகேவா? நான் விஸ்டூடண்ட் தான் சார். புல்மோட்டையில இருந்து. அப்ப எனக்கு வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் போடுங்க. நான் சொல்றேன். சர்வீஸ்ல சிஸ்டர். ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி நம்ம இருக்கிறது இல்ல. நிறைய பேர் சார். ஃபாசில் சார் மிஸ் பிளஸ் டேக்கன் வருமா சார்? மிஸ் பிளஸ் டேக்கன் மிஸ்டேக். மிஸ்டேக் மேபி டேக் மிஸ்டேக் தவறுதலாக ஏற்றுக்கொண்டது மிஸ்டேக்கன் மேபி. I want to check. I am not sure. 100% sure இல்ல. I have to check it. நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். ஓகேவா? குட் क्वेश्चन. ஓகே வேற ஏதாவது இல்லையா? கை தூக்கி இருக்கீங்க நார்மலா இருக்கும். ஓகே சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் கேளுங்க. சார் ரிஃப்ரெஷ்மென்ட் சார் 3 டிவைட் பண்ணேனாதா சார்? பண்ணலாம். அது ரிஃப்ரெஷ்மென்ட். எஸ் ஷூர். ஃப்ரெஷ்க்கு மண் சேர்த்தா ஃப்ரெஷ்மென்ட் வந்துச்சு. சோ ரிஃப்ரெஷ்மென்ட். நோ ப்ராப்ளம். ஓகே தானே சார்? ஷூர். थैंक यू சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் சார். ஷாமினி கேளுங்க. சார் உங்களோட குரூப்ல எட் பண்றதுக்கு எப்படி சார்? நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 072 ஓகே சார். 120 2976. ஓகே சார். थैंक यू சார். சிந்துஜா எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சிந்துஜா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சார் அந்த வவல்ஸ் வந்து வவல்ஸுக்கு ஏன் யூஸ் பண்றோம்? அதுக்கு வந்து சார் தமிழ்ல வந்து அந்த உயிரெழுத்துக்களுக்கு வந்து ஒரு இல்லாட்டி ஓர் அப்படி சொல்றோம் தானே சார்? அது மாதிரி தானே சார் இங்கிலீஷ்லயும்? அதுதான் ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமான்னு தான் கேக்குறேன். நல்ல இடம் நீங்க வந்தீங்க. ஏன் ஒரு அப்படின்னு போடணும் ஓர்னு போடணும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல சார். இலக்கணத்தின் சட்டம் அப்படின்னு சத்தமிடாம இருந்தீங்களா?
ஆமா சார். இல்ல there's a rule. ஓகேவா? ரூல் இல்ல, காரணம் ரீசன் இருக்கு இல்லையா? தேடி பார்க்கணும். ஓகேவா? ஓகேவா சிந்துஜா? Thank you sir. ஓகேமா, ஷூர். ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லன்னு நினைக்கிறேன். see you all next week ல, sorry, tomorrow. எனவே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் Good night sir. teacher with art. Thank you so much sir. Thank you, sir. Thank you sir. Thank you.